சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ಈ ದಿವಸ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ವೇದ ಭಾಗವು ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನ. இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ಈ ದಿವಸ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವೇದ ವಾಕ್ಯವು ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನ. ನಿನಗೂ ಈ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗೆತನವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. சரி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், கன்னடத்தில் வந்து அந்த சந்தானம் வருது இல்லை, அதான் எக்ஸாக்ட்லி வேர்டு. உன் சந்தானத்துக்கும் அவள் சந்தானத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ಈಕೆ ಸಂತಾನವು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಚಚ್ಚುವುದು, ನೀನು ಅದರ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ. சரி, கவனி. இது வந்து ஆண்டவராகிய தேவன் மனுஷன் வஞ்சிக்கப்பட்ட உடனே மனுஷனுக்கு செய்கிற முதல் வாக்குறுதி. ಇದು ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ಮನುಷ್ಯನು ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮೊದಲನೆಯ ವಾಕ್ಯ. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டோரி. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭ ಸನ್ನಿವೇಶ, இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ಈ ಒಂದು ಚರಿತ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ದೇವರೇ ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿಯನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ஆண்டவர் தான் மனுஷனை உண்டாக்கினார். ದೇವರೇ ಮನುಷ್ಯನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದರು. ಆದರೆ மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை மீறினதுனால, ಮನುಷ್ಯನು ದೇವರ ಮಾತುಗಳನ್ನ ಉಲ್ಲಂಘಿಸಿದ್ದರಿಂದ ஆண்டவர் விட்டு விலகிட்டான். ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದ. அப்போ மனுஷன் வந்து ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளிட்டார். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನ ತನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯದಿಂದ ತಳ್ಳಿಬಿಟ್ಟರು. ஆனா அப்பவே ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வாக்குறுதி பண்றாரு, நான் உன்னை கண்டிப்பா விடுதலையாக்குவேன். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನ ವಿಮೋಚಿಸುತ್ತೇನೆ. கவனி, இந்த வசனத்தினுடைய கீவேர்டு என்னன்னா, ಈ ವಾಕ್ಯದ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಪದ ಯಾವುದೆಂದರೆ ஜெயமும் ஜெய உள்ள வாழ்க்கையும், ಜಯಶಾಲಿಯಾದ ಜೀವಿತ. இதான் அர்த்தம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமும், ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ, ಜಯವು ஜெய உள்ள ஜீவிதா, ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ. சரியா? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன் தலையை நான் நசுக்குவேன், ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ನಾನು ಜಜ್ಜುತ್ತೇನೆ, உன் சந்ததிக்கும் ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ தேவனுடைய சந்ததிக்கும் ದೇವರ ಸಂತಾನಕ್ಕೂ பகை உண்டாக்குவேன். ಹಗೆತನ ಇರುವ ಹಾಗೆ ಮಾಡು. சரியா? அதான் லைஃப். ಇದೇ ಜೀವಿತ. இப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தராரு. ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல நம்ம வாழணும். ಈ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಜೀವಿಸಬೇಕು. அது எப்படி வாழ்றனா, ನಾವು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆಂದರೆ, பிசாசுனுடைய சந்ததிக்கு முன்பாக அவர்களை எதிர்த்து வாழணும். ಸೈತಾನನ ಸಂತತಿಯ ಮುಂದೆ ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. சரியா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ಹೇಳುತ್ತಿರುವಂತದ್ದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? இதுதான் ஜெயமும் ஜெயமுள்ள வாழ்க்கையும். ಇದೇ ಜಯವು ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் மனுஷனுக்கு தரார். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನೇ ದೇವರು ಮನುಷ್ಯರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாரை குறிக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. ವಾಗ್ದಾನವು ಯಾರನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ ಎಂದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. இதே வாக்குத்தத்தத்தை தான் இஸ்ரவேலுக்கு தந்து அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டே வருவார். ಇದೇ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿ ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவர் வந்து உன்னை விடுதலையாக்குவார். அவர் வந்து உன் நுகத்தடி உன்னை விட்டு எடுத்து போடுவார். ಬಂದು ನಿನ್ನ ಮೇಲಿರುವಂತ ನೊಗವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾರೆ. அவர் வந்து உன்னை ஆண்டவர் நித்திய விடுதலைக்குள்ள வழி நடத்துவார். ಅವರು ಬಂದು ದೇವರು ನಿನ್ನ ನಿತ್ಯವಾದಂತ ವಿಮೋಚನೆಯೊಳಗೆ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. சொல்லப்படுதா உங்களுக்கு? இததான் ஆண்டு சொல்லிட்டு இருப்பார். ಇದನ್ನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಾರೆ. அப்போ ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். ಇದನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸಿದರು ಕೂಡ. எப்ப நிறைவேற்றினார்? ಯಾವಾಗ ನೆರವೇರಿಸಿದರು? 2024 வருஷத்துக்கு முன்பு, அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி, 2025 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார். ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿ மனுஷனை போல மனுஷனை வளர்ந்தார். ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದುಕಿ அவர் வாக்குத்தத்தத்தின்படி பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கினார். ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಿದರು. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 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 ஆண்டவர் பிசாசனுடைய தலையை நசுக்கினார். ದೇವರು ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ್ದಾರೆ. அவன் கிரியையை அழித்தார். ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಲಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவனை வெற்றி சிறந்தார். ಅವನ ಮೇಲೆ ದೇವರು ಜಯಗೊಂಡಿದ್ದಾರೆ. கரெக்டா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவன் வந்து ஆண்டவருடைய காலை குதிகாலை
நசுக்குவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ಅವನು ದೇವರ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನ ಕಚ್ಚುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ அப்படின்னா ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் சரீரத்துல பட்ட வேதனை, ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದಂತ ವೇದನೆಗಳು, அவர் சரீரத்துல அனுபவித்த அந்த உபத்திரவம், ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ ಉಪದ್ರವ இல்ல அந்த காயம் ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದು ಗಾಯಗಳು இல்லையா? அவர் காயப்பட்டார் இல்லையா? ಅವರು ಗಾಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஒன்று குறைய 40 அடி அவரை மிலாற்றில் அடிச்சாங்க. ಅವರು ಒಂದು ಕಡಿಮೆ 40 ಏಟುಗಳು ಚಾವಟಿಯಲ್ಲಿ ಹೊಡೆದು. வேதம் சொல்றது அவர் சரீரத்தை பார்க்கிறதுக்கு இடமே இல்ல, சரீரம் ஃபுல்லா பிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ಅವರ ಶರೀರವನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ, ಅದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಅವರ ಒಂದು ಮಾಂಸ ಶರೀರವು ಅದು ಕಿತ್ತು அப்ப ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. பிசாசு வந்து சரீர பிரகாரமா இயேசுவை கொலை செஞ்சான். ಸೈತಾನನ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಿದನು. கரெக்டா? இதுதான் வசனம் சொல்லுது. ಇದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅವನ அதிகாரத்தை அழித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನ ಲಯ ಮಾಡಿದ್ದ. அவன் மேல் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ಅವನ ಮೇಲೆ ದೇವರು ಜಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த ஜெயத்தை நமக்கு சுதந்திரமாய் மாற்றியிருக்கார். ಈಗ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಹೊಂದಿದ ಜಯವನ್ನ ದೇವರು ನಾವು ಸ್ವಾಧೀನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. எப்போ நாம நம்பும் பொழுது, ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ, நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது, ಅದರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವಾಗ அதை நாம சுதந்திரமாக்கிட்டோம். ಅದನ್ನ ನಾವು ಸ್ವಾಧೀನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அப்படினா ஆண்டவரை நம்பி ದೇವರನ್ನ ನಂಬಿ அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. இப்போ நம்ம யாருடைய பிள்ளைகள்? ಈಗ ನಾವು ಯಾರ ಮಕ್ಕಳು? ஜெயத்தின் பிள்ளைகள், ನಾವು ಜಯದ ಮಕ್ಕಳು, தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು. அப்ப நமக்கும் இந்த பிசாசுடைய சந்ததிக்கும் பகை உண்டு. ನಮಗೂ ಸೈತಾನನ ಸಂತತಿಗೂ ಹಾಗೆ ಉಂಟು. அப்ப நாம எப்படி இந்த உலகத்துல ஜீவிக்கணும்? ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು? பிசாசின் தலையை நசுக்கின இயேசுவின் பிள்ளைகளாய், ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಿದ ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ நாம பிசாசின் பிள்ளைகளா தான் வாழ்ந்தோம். ನಾವು ಸೈತಾನನ ಸಂತಾನದವರಾಗಿ இல்லையா? ಜೀವಿಸಿದ್ದೇವೆ. வசனம் அப்படிதானே சொல்லுது. ವಾಕ್ಯ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ. நாமும் பிசாசின் பிள்ளைகளாய் வாழ்ந்தோம். ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬೆಳೆದು ಬಂದೆವು. அவன் இச்சையை நிறைவேற்றினோம், ಅವನ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿದೆವು, ಉலகத்தின்படி வாழ்ந்தோம். ಲೌಕಿಕವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡೆವು. ஆனால் ಆண்டವರಾகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ಅವನು ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ அவருடைய ಅನುಗುಣವಾಗಿ வார்த்தை நம்மிலே நிறைவேற்றும்படியாய் ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವಂತೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜெயம் பெற்றார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ್ದಾನೆ. அப்போ அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்தார். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. சரியா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ஜெயமும் அந்த ಜಯವು, ஜெயத்தின் வாழ்க்கை நமக்கு சொந்தம். ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವು ನಮಗೆ ಸ್ವಂತ. அதான் நீ நான் விளக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ಈ ದಿವಸ ಇದನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿಡಿಸಿ ಹೇಳೋಣ ಎಂದು ಬಯಸಿದೆ. சில வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. ಕೊಲೊಸ್ಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15ಆம் ವಚನமும் 15ನೇ ವಚನವು 14ஆம் வசனமும் 14, 15 வாசிங்க. 14, 15ನೇ ವಚನವನ್ನು நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி ಅவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ಆತನು ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ದೋಷಾರೋಪಣೆ ಮಾಡಿದಂತ ಆಜ್ಞಾರೂಪವಾಗಿದ್ದಂತ ಪತ್ರವನ್ನು ಕೆಡಿಸಿ ಅದನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಜಡಿದು ಇಲ್ಲದಂತಾಗ ಮಾಡಿದನು. ಆತನು ದೊರೆತನಗಳನ್ನು ಅಧಿಕಾರಗಳನ್ನು ನಿರಾಯುಧರನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಜಯೋತ್ಸವ ಮಾಡುತ್ತಾನೋ ಎಂಬಂತೆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಅವುಗಳನ್ನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟವುಗಳನ್ನಾಗಿ ಮೆರೆಸುತ್ತಾ ತೋರಿಸಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವನಿಡುವ ಯೇಸು ರಾಜನೇ. ಎಲ್ಲರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ. ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಗ್ಲೋರಿ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವನಿಡುವ ಯೇಸು. ಆಮೆನ್. ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲರ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಡುವೆ ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಡುವೆ ಆನಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡು ಆ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ.
ಜೀವನಿಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ನೀತಿಯ ಹಸ್ತದಿ ಸಾಗಿಸಿ ನಡೆಸುವ, ನೀತಿಯ ಹಸ್ತದಿ ಸಹಿಸಿ ನಡೆಸುವ ಕರ್ತನೇ, ಕರ್ತನೇ ನನ್ನ ಬಲವು, ಎದರೇನು ಎಂದಿಗೂ. ಕರ್ತನೇ ಬಲವು, ಎದರೇನು ಎಂದಿಗೂ. ಆಮೆನ್. ಜಯ ಕೊಡುವ. Praise the Lord. ಸ್ತೋತ್ರ. Glory. ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಡುವೆ ಆನಂದ ಹೊಗಳುವೆ ಜಯ ಓರ ಬಲರ ಶಗದರ ಹೊಗಳುವೆ ಜಯ ಕೊಡುವ. ஆமென். அல்லேலூயா. ஓகே, இப்போ ஆண்டவர் நமக்கு கல்வாரி சிலுவையிலே ஜெயம் தந்தார். ದೇವರು ನಮಗೆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தது. ಗಮನಿಸಿರಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯಗೊಂಡಿತ್ತು. அப்படின்னா தேவன் ஜெயித்தார் என்று சொல்றதை காட்டிலும் ದೇವರು ಜಯಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ நாம ஜெயித்தன்றதுதான் உண்மை. ನಾವು ಜಯಿಸಿದ್ದೇವೆ ಅನ್ನುವಂತ. ஏன்னா தேவனுக்கு மேல யாருமே கிடையாது. ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ಯಾರಿಲ್ಲ. சரியா? ஏன்னா ஆண்டவர் தான் பிசாசை உண்டாகுது, தேவதூதரை உண்டாக்குனார். ದೇವರೇ ದೇವದೂತರುಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ, அந்த தேவதூதன் தான் பிசாசா மாறினான். ಆ ದೇವದೂತನೇ ಸೈತಾನನಾಗಿ அப்போ அவன் ஆண்டவர் எதிர்த்து ஒண்ணும் செய்ய முடியாது. ಅವನು ದೇವರನ್ನ ಎದುರಿಸಿ ಏನನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அவன் யாருக்கு விரோதமா நின்றான்? ಯಾರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತನು? மனுஷனுக்கும் ಮನುಷ್ಯರಿಗೂ. தேவன் மனுஷனை நேசிக்கிற ஆண்டவருடைய பிரியத்திற்கு விரோதமா நின்றான். ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತ. ஆகையினாலே ಆದುದರಿಂದ நமக்கு ஜெயம் தர்றதுக்காகத்தான் ನಮಗೆ ಜಯ ಕೊಡುವಂತ ஆண்டவர் மனுஷனா வந்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಳಿದ. இப்ப கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எப்படி ஜெயம் பெற்றார்? ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಗೆ ಜಯಗೊಂಡಿದ್ದಾರೆ? ஒரு மனிதனாக ஜெயம் பெற்றார். ಮನುಷ್ಯನಾಗಿ ಜಯ ಹೊಂದಿದ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஆண்டவர் மனிதனாய் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்காக அந்த ஜெயத்தை பெற்று தந்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತೆ ಆ ಜಯವನ್ನು ನಮಗಾಗಿ ಹೊಂದಿದ್ದ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஜெயம் நமக்கு கிடைச்ச ஜெயம். ಈ ಜಯವು ನಮಗೆ ದೊರಕಿದ ಜಯ. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? மகிமையுள்ள தேவன், வானத்தையும் பூமி படைத்த தெய்வம் மனிதனாய் பிறந்து நம்முடைய ஜெயத்தை நமக்கு தந்தார். ಮಹಿಮೆಯುಳ್ಳಂತ ದೇವರು, ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿಯನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಳಿದು ಬಂದು ಮನುಷ್ಯರಾದಂತ ನಮಗೆ ಆ ಜಯವನ್ನ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. சில பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா ಕೆಲವರು ಏನ್ ನೆನೆಸುತ್ತಾರೆಂದರೆ அவர் தெய்வம், ಅವರು ದೇವರು, அவர் சகிச்சாரு, ಅವರು ಸಹಿಸಿದರು, அவர் எல்லாம் செய்ய முடிஞ்சது. ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்படி கிடையாது. ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. அவர் 100% மனிதனாய் பிறந்தார். 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಮನುಷ್ಯನಾಗಿ நம்மை போல வேதனைப்பட்டார். ನಮ್ಮಂತೆ ಬಾಧೆಗಳನ್ನ, நம்ம போல மனசு அவருக்கு இருந்துச்சு. ನಮ್ಮ ಹಾಗೆ ಮನಸ್ಸು ಅವರಿಗೆ, அவருக்கு பசி இருந்தது, ಅವರಿಗೆ ಹಸಿವಿತ್ತು, அவருக்கு தாகம் இருந்துச்சு, ದಾಹವಿತ್ತು, அவருக்கு வேதனை இருந்துச்சு, ವೇದನೆಗಳು, அவர் கண்ணீர் விட்டார். ಅವರು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದರು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஆனா உங்களுக்காக எனக்காக அந்த ஜெயத்தை சம்பாதித்தார். ಆದರೆ ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಆ ಜಯವನ್ನು ಅವರು ಸಂಪಾದಿಸಿದ್ದಾರೆ. அந்த 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 கதை, அந்த காரியம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ಆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நான் முன்னாடி போறேன். ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನ ಪುನಃ ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಂಡು. கவனிங்களேன், ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் பொழுது ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವ தேவனுடைய திட்டம் என்னன்னா, ದೇವರ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ அத மனுஷனுக்கு தரணும் தான் வச்சிருந்தார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದು. ஆனா பூமி தேவனுடையது. ಆದ್ರೆ ಭೂಮಿ ಕರ್ತನದು. வானமும் பூமியும் தேவனுடையது. ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ಕರ್ತನದು. ஆனா இந்த பூமியை ಆದ್ರೆ ಈ ಭೂಮಿಯನ್ನು மனுஷனுக்கு தர ஆசைப்பட்டார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡುವಂತೆ ದೇವರು ಬಯಸಿದರು. மனுஷனுக்கு தான் அதை கொடுத்தார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದನ್ನ ಕೊಟ್ಟರು. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? அந்த வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 25 வசனமா? ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 25 வசனம் தானே? 25ನೇ ವಚನ. ಹಾಗೆ ದೇವರು ಕಾಡು ಮೃಗಗಳನ್ನು
26 ವಚನ. 26ನೇ ವಚನ. ಆಮೇಲೆ ದೇವರು ಹಾ. ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ, ಹಾ. ಅವರು ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವ ಮೀನುಗಳ ಮೇಲೆಯೂ ಅಂತರಿಕ್ಷದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಗಳ ಮೇಲೆಯೂ ಹಾ. ಪಶುಗಳ ಮೇಲೆಯೂ ಹಾ. ನೆಲದ ಮೇಲೆ ಹರಿದಾಡುವ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳ ಮೇಲೆಯೂ ಹಾ. ಎಲ್ಲಾ ಭೂಮಿಯ ಮೇಲೆಯೂ கவனிங்க, எல்லா பூமிய மேலேயும் எமாங் சரியா ஆன் த எர்த் எல்லா பூமி மேலேயே ದೊರೆತನ ಮಾಡಲಿ ಅಂದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்திற்கு நாயகனாய் இல்லைன்னா இந்த உலகத்தின் அதிபதியாய் யாரதான் ஆண்டு உண்டாக்குனாரு? ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿಯನ್ನಾಗಿ ದೇವರು ಯಾರನ್ನ ನೇಮಿಸಿದರು? மனுஷனதான் வச்சார். ಮನುಷ್ಯನನ್ನ ನೇಮಿಸಿದರು. ஆதாமுக்கு தான் கொடுத்தார். ಆದಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ அவர் சொல்றார், நீ இதை ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்றார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಇದರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ இதை ಮಾಡು, துரத்தனம் பண்ணு, ಇದರ ಮೇಲೆ ನೀನು ಆಳ್ವಿಕೆ இதை நீ ஆளுகை செய் அப்படின்னு சொல்றார். ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சரி, அப்ப தேவன் இந்த பூமியை மனுஷனுடைய ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾகவும் ಆಳ್ವಿಕೆಗಾகவும் கொடுத்தார். ಈ ಭೂಮಿಯನ್ನು ಮನುಷ್ಯನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿಯೂ ಮನುಷ್ಯನ ಅದರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತೆಯೂ ಅನುಗ್ರಹಿಸಿದರು. அல்லேயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மேலிருந்து தள்ளப்பட்ட தூதன், ಮೇಲಿನಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ದೂತನು இந்த மனுஷனை வஞ்சித்து ಮನುಷ್ಯನನ್ನ ವಂಚಿಸಿ இந்த பூமியை அவன் சுதந்திரிக்க ஆசைப்பட்டான். ಭೂಮಿಯನ್ನ ಅವನ ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಬಯಸಿದ. சரியா? ஆனா தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருற வரைக்கும், ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇರುವ ತನಕ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம பங்குள்ளா இருக்கலாம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾವು ಪಾಲುಗಾರರಾಗಿರುತ್ತೇವೆ. அப்படின்னா இந்த பூமியினுடைய காரியத்தை நம்ம ஆளுகை செய்யலாம். ಭೂಮಿಯ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಹುದು. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசி, ಈ ಜೀವ ವೃಕ್ಷದ ಹಣ್ಣನ್ನು ನೀನು ತಿನ್ನು, ஆனா ಆದರೆ இந்த நன்மை தீமை அறியும் கனியை புசிக்காத. ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದರ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಹಣ್ಣನ್ನು ನೀನು ತಿನ್ನಬೇಡ. அப்ப ஆண்டவர் விட்டு விலகிருவே. ನೀ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತೀಯ. அப்ப ஆண்டவர் விட்டு விலகும் பொழுது ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವಾಗ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம விட்டு போயிடும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ನಮ್ಮಿಂದ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತದೆ. சரியா? இதுதான் நடந்த சம்பவம். ಇದೇ ಅಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಸಂಗತಿ. பிசாசு மனுஷனை வஞ்சிச்சான். ಸೈತಾನನ ಮನುಷ್ಯನನ್ನ ವಂಚಿಸಿದ. பிசாசுக்கு செவி கொடுத்த உடனே ಸೈತಾನನಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟ ನಂತರ அவனுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் ஆசீர்வாதத்தையும் ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಮನುಷ್ಯನ ಕಳೆದು இப்ப என்ன பண்ணா? ಈಗ ಅವನೇನು இப்போ ಮಾಡುತ್ತಾನೆ? உலகத்துக்கு அதிபதி யாரு? ಈಗ ಲೋಕಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಯಾರು? இப்ப யார் அதிபதி? யார் அதிபதி? ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಯಾರು? பைபிள் சொல்லுதுல, உலகத்தின் அதிபதி வருகிறான். ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿಯ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சரியா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த உலகம் இப்ப யார்கிட்ட போயிருச்சு? ಈ ಲೋಕವು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಯಿತು? பிசாசு கிட்ட போயிருச்சு. ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ. அதனாலதான் பிரச்சனை, போராட்டம், வியாதி, கஷ்டம், துன்பம் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? ಅಂತ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು, ವ್ಯಾಧಿಗಳು, ದುಃಖ, ವೇದನೆ ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ಕಾರಣನೇ ಯಾರು? பிசாசு தான், ಸೈತಾನ. ஏன்னா நம்ம பாவம் செய்ய ஆண்டவருடைய சாபம் நமக்கு இருக்கிறதுனால நாமோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தூரமாயி பிரச்சனைக்கும் போராட்டத்திற்கும் வியாதிக்கும் ಒಳಪಟ್ಟோம். ನಾವು ಈ ಪಾಪಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರ ಶಾಪವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರಿಂದ ದೂರವಾಗಿ ಲೋಕದ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಿಲುಕಿಕೊಂಡು, அப்ப நம்ம பாவம் பண்றது காரணம் யாரு? ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣನೇ ಯಾರು? பிசாசனுடைய ஆளுகை, ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆಯು. பிசாசு தான் இந்த கிரியைகளை செய்வதற்கு நம்மளை தூண்டுறான். ಸೈತಾನನ ಈ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಅವನು ಒಂದು ಪ್ರಚೋದಿಸುತ್ತಾನೆ. அப்போ இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உன் தலையை நசுக்குவேன், ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುತ್ತೇನೆ, அப்படின்னா உன் அதிகாரத்தை அழிப்பேன், ಅಧಿಕಾರವನ್ನ ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ, உன் கிரியைகளை அழிப்பேன், ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡಿ என் ஜனங்களை விடுதலையாக்குவேன். ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க வாழ்நாள் எல்லாம் உன்னை எதிர்த்து வாழ்வார்கள். ಅವರು ತನ್ನ ಜೀವಿತ ದಿವಸವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ நான் சொல்ற வசனத்தை நீங்க நல்லா கிரகிக்கணும். ಹೇಳುತ್ತಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ அப்பதான் உங்களுக்கு புரியும். ಆಗಲೇ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವುದು. இந்த வாக்குத்தத்தம் ಈ ವಾಗ್ದಾನವು ஜெயமும் ஜெயமான வாழ்க்கை, ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னுடைய தலையை நசுக்குவேன். ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುತ್ತೇನೆ. தலைனா என்னது? ತಲೆ ಎಂದರೆ ಏನು? அதிகாரம், ಅಧಿಕಾರ, ஆளுகை, ಆಳ್ವಿಕೆ, கிரியை, ಕ್ರಿಯೆಗಳು. இதான் தலை. ಇದೇ ತಲೆ. இது ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. ಇದನ್ನ ದೇವರು ನಾನು அழிச்சு என் ஜனங்களை விடுதலையாக்குவேன். ನಾಶ ಮಾಡಿ ನನ್ನ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ, என் ஜனங்கள் விடுதலையான பிறகு ಜನರು ಬಿಡುಗಡೆಯಾದ ನಂತರ உனக்கு விரோதமா ஜீவிப்பார்கள். ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வாங்க. ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்பாக உலகத்துல பிறந்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ 2025 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಹುಟ್ಟಿ, பூமியில 33 வருஷ காலம் வாழ்ந்து, ಭೂಮಿಯಲ್ಲಿ 33 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬದುಕಿ, உங்களுக்காக எனக்காக அந்த ஜெயத்தை கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்தார். ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಆ ಜಯವನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನ ಸಂಪಾದಿಸಿದ. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான்
யோவான்ல ಯೋಹಾನನು ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3 அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 8 ವಚನ. 8ನೇ ವಚನವನ್ನು ನಾವು பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ಪಾಪ ಮಾಡುವವನು ಸೈತಾನನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು, ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். ಆದಿಯಿಂದಲೂ ಸೈತಾನನು ಪಾಪ ಮಾಡುವವನು, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு ಸೈತಾನನ ಕೆಲಸಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேவனுடைய குமாரன் பிறந்தார். ದೇವ ಕುಮಾರನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தலையை நசுக்கிறது தான் அவர் வந்தாருங்க. ಅವನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಬಂದರು. சரியா? இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதை கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது அப்படி முடிச்சார். ಈಗ ದೇವರ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು ಎಂದು ಹೇಳಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் முடிச்சிட்டார். ದೇವರು ಅದನ್ನು ಮುಗಿಸಿ பிசாசு தலை நசுக்கிட்டார். ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದರು. இப்போ ಈಗ உங்களை என்னையும் ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ அவரை நம்புகிறதுனாலே ಆತನನ್ನ ನಂಬುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. அப்படின்னா ஜெயத்தின் பிள்ளைகள், ಅಂದ್ರೆ ಜಯದ ಮಕ್ಕಳು, இயேசுவின் பிள்ளைகள், ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ ஆண்டவர் நம்முடைய பிள்ளையை மாத்திட்டார். ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ಮುಂದಿನ ವಾಗ್ದಾನವೇನು? நீங்களும் நானும் ನೀವು ನಾವು இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ அவனுடைய சந்ததியை எதிர்த்து வாழ்வோம். ಅವನ ಸಂತತಿಯನ್ನ ಎದುರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. நீங்களும் நானும் பிசாசுக்கு விரோதமா இந்த உலகத்துல ஜீவிப்போம். ನೀವು ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, எதிர்த்து வாழுவோம். ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, அவனை ஜெயிக்கிறவளாய் வாழ்வோம். ಅವನನ್ನ ಜಯಿಸುವವರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அதனாலதான் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்றார். ನಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த வசனம் தான் ரோமருக்கு நிருபம் 16 அதிகாரம் 24 வசனம். ಆ ವಾಗ್ದಾನವೇ ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯದ 24ನೇ ವಚನ. அதானே வாசியம் பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 16 அதிகாரம் 20. ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ. ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು ಶೀಘ್ರವಾಗಿ ಸೈತಾನನನ್ನು ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಸಿ ಬಿಡುವನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப இயேசு சாமி எப்படி அவன் தலையை நசுக்கினாரோ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಗೆ ಅವನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದರು, அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நாம் என்ன செய்வோம்? ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? அவனை நசுக்குவோம். ಅವನನ್ನು ಜಜ್ಜುತ್ತೇವೆ. அப்பனா ஜெயம் அப்படின்னா ஜெயமும் ஜெயத்தின் வாழ்க்கையும். ಅದೇ ಜಯವು ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்குது? ಜೀವಿತದ ಜಯ ಎಲ್ಲಿದೆ? பிசாசை நசுக்குறதுல இருக்குது. ಸೈತಾನನನ್ನು ತುಳಿಯುವಂತ, அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுல இருக்குது. ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತದರಲ್ಲಿ. இந்த ஜெயம் தான் நமக்கு வேணும். ಈ ಜಯವೇ ನಮಗೆ ಬೇಕು. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ அவன் ஆதி மனுஷனை வஞ்சிச்சான். ಅವನ ಆದಿ ಮನುಷ್ಯನನ್ನ ವಂಚಿಸಿದ. ஆனா நம்மள அவனால வஞ்சிக்க முடியாது. ನಮ್ಮನ್ನ ಅವನಿಂದ ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆகையால தான் இயேசு இருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ, அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗಾಗಿ, அதுக்காக தான் தேவனுடைய சமூகம் இருக்குது. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖವಿದೆ. அதுக்காக தான் தேவ சபை இருக்குது. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಸಭೆ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை எதிர்த்து ஜீவிக்கிற வாழ்க்கை, ಎದುರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அவனை ஜெயிக்கிற வாழ்க்கை, ಅವನನ್ನು ಜಯಿಸುವಂತ ಜೀವಿತ. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா? இந்த வாழ்க்கை தான் இப்ப நம்ம வாழணும். ಈ ಜೀವಿತವೇ ನಾವು ಈಗ ಜೀವಿಸಬೇಕು. சரியா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ಈ ಒಂದು ಜೀವಿತವನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போ இந்த வாழ்க்கையில நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழல அப்படின்னா, ಈ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸದೇ ಇದ್ದರೆ, வேதம் சொல்கிறது நாம் சோர்ந்து போனவர்கள். ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ನಾವು ಮನಗುಂದಿ, ನಾವು ಸೋತು ಹೋದವರು. சரியா? இல்லைன்னா நம்பிக்கை இல்லாதவர்கள். ಇಲ್ಲ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು. கரெக்டா சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் நமக்கு ನಮ್ಮ அவசியம். ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಜಯಿಸುವಂತದೇ ಬಹಳ ಅವಶ್ಯ. ஓகே, அதுல ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி. ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. ஒன்று, ಮೊದಲನೆಯದಾಗಿ மோஸ்ட்லி ரோமர் நினைக்கிறேன், ரோமர் கடைசி அதிகாரத்திலையா வாசியம் பார்க்கலாம், அதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ரோமருக்கு நிருபம் 12 அதிகாரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஓகே, 1, அதுக்கப்புறம் பிலிப்பியருக்கு தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரியா? அப்புறம் பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். ஓகேவா? அது எங்கே இருக்குது? பிலிப்பியர் 2 வசனமா? ஃபஸ்ட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வசனம் பாருங்க. தீமோத்தேவா? ஓகே, சரி, ஓகே. அல்லேலூயா.
அப்போது இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அப்படின்னா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு 3 காரியம் நமக்கு அவசியம். ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸೋದಕ್ಕೆ 3 ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஒன்று, ಮೊದಲನೆಯದಾಗಿ ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 11ஆம் வசனம். 11ನೇ ವಚನ. வாசிங்க. ரோமன் சாப்டர் 12 verse 11. வாசிங்க வாசிங்க. ಜಾಗ್ರತೆ ಬೇಕಾದಲ್ಲಿ ಆಲಸ್ಯವಾಗಿರದೆ ಆಸಕ್ತ ಚಿತ್ತರಾಗಿ. அப்படின்னா அலட்சியமா இராமல் ಕರ್ತನ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಿ, ஜாக்கிரதையா இருங்கள். ஓகேவா? ஓகேவா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ளாக ஜெயிக்க நினைக்கிறவங்க எப்படி இருக்கணுமா? ದೇವರೊಳಗೆ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ನೆನೆಸುವವರು ಹೇಗಿರಬೇಕು? எப்படி இருக்கணும்? ಹೇಗಿರಬೇಕು? ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா ஆவிலே அனலா இருக்கணும். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஒன்று, ಮೊದಲನೇ இதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. ಇದೇ ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ எபேசியருக்கு நிருபம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 24ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. வாசிங்க. ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதா? ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. இடம் கூடாதிருங்கள். ஃபர்ஸ்ட் ஆவிலே அனலா இருங்கள். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿರಿ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿರಿ. மூன்றாவது, ಮೂರನೆಯದಾಗಿ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. சரியா? ஓகே, இது 3 காரியம் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். வாசிங்க. யாக்கோபு எழுதின புஸ்தகம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ಯಾಕೋಬನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ. ಹೀಗಿರಲಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಳಗಾಗಿ, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. ஓகே, 3 காரியம் திரும்ப ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிடுவோம். ஓகே, முதலாவது காரியம், ஆவியிலே அனலாயிருங்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿರ್ರಿ. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿರ್ರಿ, ಆಲಸ್ಯವಾಗಿರದೆ ಜಾಗ್ರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. பிசாசுக்கு இடம் கொடாமல். ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. ஆமா, ஏன்னா அவனுக்கு இடம் கொடுத்துட்டுனா கஷ்டம். ಕಾರಣ ಅವನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರೆ ಕಷ್ಟ. கரெக்டா? மூன்றாவது, ಮೂರನೆಯದಾಗಿ தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ದೇವರಿಗೆ ಒಳಗಾಗಿರಿ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಆಗ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. சரியா? இது 3 ஜெயமுள்ள வாழ்க்கை. ಈ 3 ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತ. இந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே தந்தார். ದೇವರು ಈ ಜಯವನ್ನು ನಮಗೆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸಿದರು. ஆண்டவர் சிலுவையிலே பிசாசுக்கு எதிர்த்து நின்னார். கரெக்ட்டா? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತರು. கவனிங்க, எதிர்த்து நின்னாரா? ಎದುರಿಸಿ ನಿಂತರ. இரண்டாவது, அவர் ஆவியில் எப்படி இருந்தாரு? ಎರಡನೆಯದಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದರು? ஃபயரா இருந்தார். ಅವರು ಒಂದು ಅಗ್ನಿ ಉಳ್ಳಂತೆ ಇದ್ದರು. அப்பதான் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ಆಗಲೇ ನಾವು ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்துட்டாரு. ದೇವರು ನಮಗೆ ಜಯವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த உலகத்திலே, ಈ ಲೋಕದಲ್ಲಿ நாம இரண்டாவது வாக்குத்தத்தத்தின்படி ಎರಡನೆಯ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ அவனை எதிர்த்து வாழணும். ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಿ. இதான் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. இந்த வசனத்தில் இருக்கிற 2 வாக்குத்தத்தம் தான். ಈ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವಂತ 2 ವಾಗ್ದಾನವೂ ಅದೇ. சரி, இந்த வசனம் நீ வாசிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வெளிப்படுத்தல் விசேஷம் வாங்கிங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 22ஆம் வசனம் நினைக்கிறேன். 22ನೇ ವಚನ. 21ஆம் வசனம். 21ನೇ ವಚನ. ನಾನು ಜಯ ಹೊಂದಿ ನನ್ನ ತಂದೆಯೊಡನೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡೆ, ಹಾಗೆಯೇ ಜಯ ಹೊಂದುವವನನ್ನು ನನ್ನೊಡನೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரியா? இப்போ ஏசாமி சொல்றாரு, நான் ஜெயித்தேன்,
என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಜಯ ಹೊಂದಿ ನನ್ನ ತಂದೆಯ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು. நமக்கு சொல்றாரு, ಈಗ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஜெயம் பெறுகிறவன் ಯಾರು ಜಯ ಹೊಂದುತ್ತಾನೋ தேவனுடைய சிம்மாசனத்தில் இருப்பான். ಅವನು ದೇವರ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை உலகத்துல வாழணும். ನಾವು ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. அதுதான் என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? அவனை எதிர்த்து வாழணும். ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ಜೀವಿಸಬೇಕು. சரியா? அவனுக்கு ஒத்து போக கூடாது. ಅವನ ಸಂಗಡ ನಾವು ಒಂದು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಬಾರದು. we are not compromising. ಅವನ ಸಂಗಡ ನಾವು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಹೋಗಬಾರದು. எதிர்த்து வாழ்க்கை வாழணும். ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அதான் உபதேசம். ಅದೇ ಒಂದು ಬೋಧನೆಯು. அந்த உபதேசம் தான் பைபிள்ல இது சபையில நமக்கு போதிக்கப்படுது. ಆ ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನೇ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಬೋಧಿಸುವಂತದ್ದು. நீங்க எதிர்த்து நிற்காம அவனை ஜெயிக்க முடியாது. ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲದೆ ಸೈತಾನನನ್ನ ಜಯಿಸೋದಕ್ಕೆ ஆனா ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಲ ಅವಶ್ಯ. சரியா? அதுதான் ஆவிலே அனலாயிருங்கன்னு சொல்றேன். ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಆಸಕ್ತರಾಗಿರಿ. அப்ப மூன்று காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. முதலாவது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಆಲಸ್ಯವಾಗಿರದೆ ಆಸಕ್ತ ಚಿತ್ತರಾಗಿರಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. எபேசியர் chapter 6 verse 10. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಚನ. கடைசியாக என் சகோதரரே, ಕಡೆಯದಾಗಿ ನನ್ನ ಸಹೋದರರೇ, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿ நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲು ಶಕ್ತರಾಗುವಂತೆ ದೇವರ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வல்லமையில நாம நிறைஞ்சிருந்தா தான் பிசாசை எதிர்த்து நிக்க முடியும். ದೇವರ ಬಲದಿಂದ ನಾವು ತುಂಬಿದರೆ ಮಾತ್ರವೇ ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, இந்த சரீரத்தின் பலவீனத்தை நம்முடைய ஆவி தாங்கும். ಈ ಶರೀರದ ಬಲಹೀನತೆಯನ್ನ ನಮ್ಮ ಆತ್ಮವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனா ஆத்ம மனமுறிஞ்சிருச்சுன்னா, ಆತ್ಮವೇ ಬಲಹೀನವಾದರೆ யார் அதை சரி பண்ண முடியும்? ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு பலவீனம் வந்து இட் இஸ் நாட் பிசிக்கல். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕೆ ಬಲಹೀನತೆ ಬಂದು ಅದು ಶರೀರವಲ್ಲ. கவனிங்க, நம்முடைய மனசுதான். ನಮ್ಮ ಮನಸ್ಸು. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இந்த சரீர பலவீனம் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய முடியாது? ಶರೀರ ಬಲಹೀನತೆಯು ಒಂದು ದಿವಸ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ, வீக் பண்ண முடியாது. ನಮ್ಮನ್ನ ಬಲಹೀನರನ್ನಾಗಿ. மனசு சரியில்லைனா மட்டும்தான், ಮನಸ್ಸು ಸರಿಯಾಗಿಲ್ಲದಿದ್ದರೆ நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ನಮ್ಮಿಂದ ಏನನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதான் பைபிள் சொல்லுது, ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ. சரீரத்தின் பலவீனத்தை ஆவி தாங்கும். ಶರೀರದ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಆತ್ಮವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நம்முடைய இருக்க உற்சாகம், ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ. நீங்க சில பேர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்தேன். இந்த கிளிப்பில் வந்து வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய கையெல்லாம் ஃபுல்லாக கிராக். இந்த ஹேண்ட் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லாக கிராக் ஆகிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ಹಸ್ತದಲ್ಲಿ ಹಲವಾರು ಒಂದು ಬಿರುಕುಗಳಿತ್ತು. சில பேர் இந்த பூமிக்குள்ள போய் வேலை செய்யறாங்க, பார்த்துருக்கீங்களா? ಭೂಮಿಯ ಒಳಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. நெருப்புக்கு பக்கத்துல வேலை செய்யறாங்க. ಬೆಂಕಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அவங்களுக்கு பலவீனம் இருக்குமா இருக்காதா? ಅವರಿಗೆ ಬಲಹೀನತೆ ಇರುತ್ತದಾ ಇರುವುದಿಲ್ವಾ? 100% இருக்கு. ಖಂಡಿತವಾಗಿ ಬಲಹೀನತೆ ಇರುತ್ತದೆ. நம்மளாம் அதெல்லாம் தாங்கவே முடியாது. ನಾವೆಲ್ಲ ಅದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த வீடியோல காட்டுறாங்க, அவன் கை வந்து அப்படியே கிராக் ஆயிருக்கு. ಆ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ, ಅವನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಹಲವಾರು ಬಿರುಕುಗಳು. ஆனா he is working. ಆದ್ರೆ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? மனசுல அவனுக்கு பெயின் இல்ல, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಬಲಹೀನತೆ, மனசுல வைராக்கியம், ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಿದೆ, பலன் இருக்குது, ಬಲ ಇದೆ. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. ಕಷ್ಟವಾಗಿದ್ದರೂ ಅವರು ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. காரணம் அதான். ಕಾರಣ ಅದೇ. It is not a weakness about the flesh. ಅದು ಶಾರೀರಿಕವಾದಂತ ಬಲಹೀನತೆ ಅಲ್ಲ. It is weakness about your spirit. ಅದು ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ ಬಲಹೀನತೆ. சரியா? அப்போ அந்த பலவீனத்தினால தான் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ಆ ಬಲಹೀನತೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮಿಂದ ಏನನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ಅದನ್ನ ನಾವೇನ್ ನೆನೆಸುತ್ತೇವೆ? நம்ம சரீரம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறோம். ಶರೀರ ಬಲಹೀನವಾಗಿದೆ. It is not weak about the body. ನಮ್ಮ ಶಾರೀರಿಕವಾದ ಬಲಹೀನತೆ ಅಲ್ಲ. It is weak about your spirit. ಅದು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದ ಬಲಹೀನತೆಯು. அதனால பிசாசு ஈஸியா நம்மள என்ன பண்ணிடுறான்? சோறுக்குள்ள வழி நடத்துறான். ಸೈತಾನನು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಆ ಸೋಲಿನೊಳಗೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாதே. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಆಪತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಡ. நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது. ಸೋತು ಹೋದರೆ ನಿನ್ನ ಬಲವು ಕೊಂಚವಾಗಿದೆ. It is not things about, அது வந்து சரீரத்தினுடைய பலன் அல்ல, ಅದು ಶರೀರದ ಬಲವಲ್ಲ, ஆவிக்குரிய பலன். ಆತ್ಮಿಕವಾದ ಬಲ. உன்னுடைய இருதய சோர்ந்துச்சுன்னா உன்னால ஜெயிக்க முடியாது. ನಮ್ಮ ಹೃದಯವು ಸೋತು ಹೋದರೆ ನಮ್ಮಿಂದ ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அப்போ இருதயத்தை நீங்க பலப்படுத்தணும்.
ಹೃದಯವನ್ನ ನೀವು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳ. அதனாலதான் அவர் சொல்றாரு, ಆದ್ಮೇಲೆ ಅವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, ஜாக்கிரதையா இரு, ಜಾಗ್ರತೆ ಉಳ್ಳವನಾಗಿ, அசதியா இருக்காத, ಆಲಸ್ಯವಾಗಿ, ஆவில அனலா இரு, ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப நீ நாம ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம தேவ சமூகத்துல இல்லாம நமக்கு ஆவில பலன் உண்டாகாது. ஆவில பலனா இல்லாமல் இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ, ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದದೆ, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಯವನ್ನ ಕಳೆಯದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಬಲ ಇರುವುದಿಲ್ಲ. ಆತ್ಮಿಕ ಬಲ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அடுத்த வசனம் வாசிங்களா, உங்களுக்கு புரியும். ಮುಂದಿನ ವಚನವನ್ನ ನಾವು ಓದೋಣ. 12ನೇ ವಚನ, 12ನೇ ವಚನ, ரோமன் சாப்டர் 12 verse 12. ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ಉಪದ್ರವದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. ನೀವು ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರಿ. சரியா? ஜெய வாழ்க்கைக்கு ஆவிலே அனல் அவசியம். ಜಯದ ಜೀವಿತಕ್ಕೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತಿಯು ಅವಶ್ಯ. நான் கார்ல பிரேயருக்கு வரும்பொழுது மனசுல தியானம் பண்ணிட்டே வந்தேன். ಕಾರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವಾಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬೋಧಕರು ಧ್ಯಾನಿಸುತ್ತಲೇ ಬಂದರು. அது என்னன்னா, ಅದೇನೆಂದರೆ எல்லாவற்றை காட்டிலும் மனசு திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮನಸ್ಸು ಬಹಳ ಒಂದು ಮೋಸಕರವಾದಂತ ಒಂದು ಕೇಡು ಉಳ್ಳಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கரெக்டா? நான் திரும்ப சொல்றேன், ಪುನಃ ಹೇಳುತ್ತೇವೆ, எல்லாவற்றை காட்டிலும் இருதயமோ அப்படின்னா மனசு, இந்த மனசு திருக்குள்ளது மகா கெடுள்ளதுமா இருக்கு. ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬಹಳ ಕೆಡುಕು, ಮೋಸಕರವಾಗಿದೆ. சரியா? அப்போ நமக்கு எதிரி எங்கதான் இருக்குது? ನಮ್ಮ ವೈರಿಯು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? நம்முடைய மனசு தான் காரணம். ನಮ್ಮ ಮನಸ್ಸೇ ಕಾರಣ. இதை நம்மளால சரி பண்ண முடியாது. ಅದನ್ನ ನಮ್ಮಿಂದ ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. உங்களால முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯನಾ? யாராவது உங்க மனசை சரி பண்ண முடியுமா? ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮಿಂದ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? சொல்றாரு, ஒரு 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 ராஜா போய் ஒரு பட்டணத்தை பிடிக்க முடியும். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಒಂದು ಅರಸನು ಹೋಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನು ಅವನು ಗೆದ್ದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆனா அவனால இந்த மனசை அடக்க முடியாது. ಅದರ ಮನಸ್ಸನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ಅವನಿಂದ ಸಾಧ್ಯ. இந்த மனசு தான் எல்லா தீமைக்கும் காரணம். ಮನಸ್ಸೇ ಎಲ್ಲ ಕೇಡಿಗೂ ಕಾರಣ. நம்மளை அழிக்கிறது நம்முடைய மனசு தான். ನಮ್ಮನ್ನ ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದು ನಮ್ಮ ಮನಸ್ಸು. இதை சரி பண்றதுக்கு, ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕೆ, அதை பரிசுத்தமாக்குவதற்கு, ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕೆ, அதை பலப்படுத்துவதற்கு ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗಿದ್ದಾರೆ. தேவ சமூகம் நமக்கு இருக்கிறது. ದೇವರ ಸಮ್ಮುಖವು ನಮಗಿದೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் சரியாயிருச்சுன்னா, இந்த மனசு சரியாயிருச்சுன்னா, பிசாசை எதிர்த்து ஜெயம் உள்ளவர்களாய் வாழலாம். ಈ ಮನಸ್ಸು ಸರಿಯಾದರೆ, ನಮ್ಮ ಹೃದಯವು ಸರಿಯಾದರೆ ನಾವು ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ಜೀವಿಸಬಹುದು. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெயத்தின் ஜீவி எங்க இருக்குன்னா, ஆவியிலே அனலா இருக்கணும். ನಮ್ಮ ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವು ಎಲ್ಲಿದೆ ಎಂದರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರುವಂತದ್ದು, பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿರಬೇಕು. இல்ல, அந்த வசனம் வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಚನ. 14 வாசிட்டு 13 வாசிங்களேன். 14ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ 13ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. ಯಾರು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ನೀವು ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಬದುಕಿದರೆ, 13ஆம் வசனம், ನೀವು ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಬದುಕಿದರೆ ಸಾಯುವುದು ನಿಶ್ಚಯ. ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ದೇಹದ ದುರಭ್ಯಾಸಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ ಜೀವಿಸುವಿರಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியில இருக்கிற பலன் தான், ஆவியில இருக்கிற சக்தி தான் உங்களை என்னை இந்த உலகத்துல பிசாசை எதிர்த்து வாழக்கூடிய பலன் தருகிறது. ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ ಬಲವೇ, ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ ಶಕ್ತಿಯೇ ನಿಮಗೂ ನಮಗೂ ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು. ஆகையினாலதான் அவர் சொல்றாரு, ಆದ್ಮೇಲೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவருடைய சந்ததிக்கு உன் சந்ததிக்கு ஒரு விரோதத்தை உண்டாக்குவேன். ಅವರ ಸಂತಾನಕ್ಕೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ನಾನು ಹಗೆತನ ಇಡುತ್ತೇನೆ. எப்போ? ಯಾವಾಗ? கடைசி வரைக்கும், ಕೊನೆಯವರೆಗೂ. அவர் ஜெயம் பெற்றார், ಆತನು ಜಯ ಹೊಂದಿದ್ದ. நாம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು எப்பொழுது பிசாசை எதிர்த்து நிற்போம், ಯಾವಾಗಲೂ ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲ. அவன் நம்மளை வஞ்சிக்க வருவான், ಅವನು ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸುವಂತೆ ಬರುತ್ತಾನೆ, சோர்வுக்குள்ளாக்குவான், ನಮ್ಮನ್ನ ಸೋಲಿನೊಳಗೆ ನಡೆಸುವ, பணாசை தருவான், ನಮಗೆ ಹಣದ ಆಸೆ ತರುತ್ತಾನೆ, பொருளாசை தருவான், ವಸ್ತುವಿನ ಆಸೆ ತರುತ್ತಾನೆ, உலகாசை தருவான், ಲೋಕದ ಆಸೆಯನ್ನು ತರುತ್ತಾನೆ. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ஆனால் ஆவிலே அனலா இருந்தால் இந்த பிசாசை நம்ம ஜெயிக்கலாம். ಆಸಕ್ತರಾಗಿದ್ದರೆ ನಾವು ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಬಹುದು. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெய வாழ்க்கை
ஆவியில் இருக்கிற அனல்ல தான் முடியும். ಈ ಜಯದ ಜೀವಿತವು ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತಹ ಆಸಕ್ತಿಯಲ್ಲಿ அதான் சொல்றார், கடைசி நாட்களில் என் சகோதரரே, அந்த ಕಡೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ನನ್ನ ಸಹೋದರರೇ, தேவனுடைய வல்லமையில பலப்படுங்க. ದೇವರ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬಲ ಹೊಂದಿರಿ. அப்பதான் உங்களுக்கு அந்த திராணி உண்டாகும். ಆಗಲೇ ನಿಮಗೆ ಆ ಒಂದು 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 ಶಕ್ತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. யாரை? பிசாசை எதிர்த்து நிற்க, ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ, அவனை எதிர்த்து ஜெயமாய் வாழக்கூடிய வாழ்க்கை, ಎದುರಿಸಿ ಜಯವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತ, அவனுடைய சந்ததியை எதிர்த்து வாழணும். ಅವನ ಸಂತತಿಯನ್ನು ಎದುರಿಸಿ கவனிங்க, ಜೀವಿಸಬೇಕು. சினிமா பிசாசுடைய சந்ததி, ಒಂದು ಒಂದು ಸಿನಿಮಾ ಸೈತಾನನ ಸಂತತಿ. கரெக்டா? ಸರಿನಾ? உலக வாழ்க்கை, ஆபாசம், அசுத்தம், இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. ಲೋಕದ ಒಂದು ಜೀವಿತವು, ಅಶುದ್ಧವು, ಅಸಹ್ಯವಾದ ವಿಷಯಗಳು, ಇದೆಲ್ಲವೂ ಸೈತಾನನ ಸಂತತಿ. அப்படிதான் சொல்லுது இல்லையா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ. ஆதி முதல்ல அவன் பாவம் செய்யறான். ಆದಿಯಿಂದಲೂ ಅವನು ಪಾಪ ಮಾಡುವವನು. பாவம் செய்யற எல்லாருமே பிசாசுடைய பிள்ளைகள். ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ಸೈತಾನನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿ. ஆனா கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து அவன் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, பாவத்தை அழிக்கும்படி வந்தார், ಪಾಪವನ್ನ ನಾಶ பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಲಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேவன் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப நாம என்ன செய்றோம்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? உலகத்தை ஜெயிக்கிறோம், ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಬೇಕು, பிசாசை ஜெயிக்கிறோம். ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಬೇಕು. எப்படி? ಹೇಗೆ? தேவ பலத்தினாலே, ದೇವರ ಬಲದಿಂದ. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையை நாம கேட்கறதுனால ஜெயம் இல்ல, ನಾವು ಕೇಳುವುದರಿಂದ ಜಯವಲ್ಲ, வாழ்றதுனால ஜெயம். ನಾವು ಜೀವಿಸುವುದರಿಂದ ಜಯ. உங்க வாழ்க்கையில எல்லா சோர்வுக்கும் காரணம் பிசாசு. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಎಲ್ಲ ಒಂದು ಕಳೆಗುಂದುವಿಕೆಗೆ ಕಾರಣ ಸೈತಾನ. உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೂ ಕಾರಣ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. உங்க பலவீனத்துக்கு காரணம் பிசாசு, ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಗೆ ಕಾರಣ ಸೈತಾನನು, உங்க பலத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அல்லேலூயா சொல்லுமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பலம் சரீரத்துல கிடைக்கிற பலம், ಒಂದು ಬಲವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ದೊರಕುವಂತ ಬಲವಲ್ಲ, ஆவியில இருக்கிற ಅದು பலம். ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಬಲ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ஆவியில பலனா இருங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. கவனிங்க, மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ಮನಸ್ಸು ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೆ உங்களுக்கு ரொம்ப சுவையான ஆகாரம் கொடுத்தா கூட பிடிக்காது. ನಿಮಗೆ ಒಂದು ಬಹಳ ಒಂದು ಸ್ವಾದಿಷ್ಟವಾದ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. எப்போ? ಯಾವಾಗ? மனசு பூரணமா நிறைஞ்சிருச்சுன்னா, ಮನಸ್ಸು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿದ್ದರೆ. அப்போ நீங்க சாதாரண ஆகாரம் சாப்பிட்டா கூட மனசுல வேதனை வராது. ಆಗ ನೀವು ಸಾಧಾರಣವಾದಂತ ಆಹಾರವನ್ನು ತಿಂದರೂ ಕೂಡ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದುಃಖ ಬರುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? மனசு சந்தோஷமா இருக்கு. ಮನಸ್ಸು ಸಂತೋಷವಾಗಿದೆ. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕಾರಣ ಏನು? நம்முடைய மனசு தான். ನಮ್ಮ ಮನಸ್ಸು. இந்த இருதயம் பலனா இருந்துச்சுன்னா, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೃದಯವು ಬಲವುಳ್ಳದಾಗಿದ್ದರೆ ஜெயம் கிடைக்கும். ಜಯ ದೊರಕುತ್ತದೆ. இந்த இருதயம் பலப்படணும்னா, ಹೃದಯವು ಬಲ ಹೊಂದಬೇಕಾದರೆ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திரு. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. சரியா? தோல்விக்கு காரணம் தேவனோடு இல்லாத ஐக்கியம். ಸೋಲಿಗೆ ಕಾರಣ ದೇವರ ಸಂಗಡ ನಾವು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು. ஏன்னா பிசாசு வேஷமா தான் வருவான். ಕಾರಣ ಸೈತಾನನು ವೇಷ ಧರಿಸಿ ತಂತ್ರವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. இல்லையா? வஞ்சிப்பான், ಅವನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ, ஏமாத்துவான், ಯಾಮಾರಿಸುತ್ತಾನೆ. நீங்க ஆதியில தேவன் உண்டாக்குன எல்லா சிருஷ்டியிலும் ரொம்ப தந்திரமானது பாம்பு. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದ ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಗಳಲ್ಲಿಯೂ ಬಹಳ ತಂತ್ರವುಳ್ಳದ್ದು ಸರ್ಪವು. பைபிள் அப்படி சொல்லுது இல்லையா? ಸತ್ಯವೇದ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தேவ சிருஷ்டியிலே ரொம்ப ஷார்ப்பானது பாம்பு. ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಹಳ ತಂತ್ರವುಳ್ಳದ್ದು ಸರ್ಪ. அப்போ அவன் இப்படிதான் வந்தான். ಅವನು ಹೇಗೆ ಬಂದನು? எப்படிதான் வந்தான்? ಹೇಗೆ ಬಂದನು? பாம்பு ரூபத்துல தான் வந்தான். ಸರ್ಪದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಂದನು. கரெக்டா? பாம்புல தான் அவன் கிரியை செஞ்சான். ಸರ್ಪದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ. நினைக்கிறேன் அதனால தான் மனுஷன் வந்து அந்த வார்த்தையை, அந்த ஸ்திரீ வந்து அந்த வார்த்தையை நம்பி இருப்பான்னு நினைக்கிறேன். ಅದಲ್ಲೇ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಒಂದು ಮಾತನ್ನು ನಂಬಿರಬಹುದು ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. சரியா? ரொம்ப ஞானமுள்ள, ரொம்ப ஷார்ப்பான தந்திரம் உள்ளது எதுனா பாம்பு. ಬಹಳ ತಂತ್ರವುಳ್ಳದ್ದು ಯಾವುದೆಂದರೆ ಸರ್ಪವು. அதனாலதான் பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் வந்து வலு சர்ப்பம். அந்த ಸೈತಾನನಿಗೆ ಒಂದು ಹೆಸರಿದೆ, ಅವನು ಘಟ ಸರ್ಪವು. கரெக்டா? அவன் பாம்பா? இல்ல, அவன் பிசாசு. ಅವನು ಸರ್ಪವ? ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವನು ಸೈತಾನನು. ஆமா, பாம்புலாம் பிசாசு கிடையாது. ಸರ್ಪವೆಲ್ಲ ಸೈತಾನನು. அவன் பாம்பு ரூபத்துல வந்து அவனை வஞ்சித்ததுனாலே ஆண்டவர் பாம்பையும் சபிச்சார். அந்த ಸರ್ಪದ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದು ಅವನು ಮನುಷ್ಯನನ್ನ ವಂಚಿಸಿದ್ದರಿಂದ ದೇವರ ಸರ್ಪವನ್ನು ಶಪಿಸಿದರು. அதனாலதான் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார், வலு சர்ப்பம் அப்படி சொல்லி. ಅವನಿಗೆ ಒಂದು ಹೆಸರಿಡುತ್ತಾರೆ, ಘಟ ಸರ್ಪ ಅಂತ. சரியா? அவன் வஞ்சிப்பான், ಅವನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ.
அவன் வஞ்சகமா வருவான். ಅವನು ತಂತ್ರವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ஆனா உண்மை என்ன? ಆದ್ರೆ ಸತ್ಯ ಏನು? நீங்களும் ஜெயிக்க நானும் ஜெயிக்கணும்னா ನೀವು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದ தேவ சமூகம் அவசியம். ದೇವರ ಸಮ್ಮುಖವು ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவ வாழ்க்கை பூஜ்யம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವು ಶೂನ್ಯ. உங்களால ஜெயிக்கவே முடியாது. ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஆவிலே அனலா இல்லாத ஒருவராலும் பிசாசுடைய கிரியை எதிர்த்து நிற்க முடியாது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿರದೇ ಇದ್ದ ಯಾರೊಬ್ಬರಿಂದಲೂ ಸೈತಾನನ ಕಾರ್ಯವನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா ஜெப வாழ்க்கை அவசியம். ನೀವು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವು ನಮಗೆ ಅವಶ್ಯ. ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டாரு. ದೇವರು ಜಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல ஜெய வாழ்க்கை வாழணும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಅವಶ್ಯ. தேவ சமூகம் அவசியம். ದೇವರ ಸಮ್ಮುಖ ஆவிலே அனலுள்ளவளாய் மாறணும். ಅದರಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರ பலனுள்ளவளா இருக்கணும். ಬಲಶಾಲಿಗಳಾಗಿರಬೇಕು. கூடி ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. சரியா? கூடி ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஜெப வாழ்க்கையை வளருங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿ. தேவ சமூகத்திலே காத்துருங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಕಾದಿರಿರಿ. அதான் சொல்றாரு, ஆகாமின் வீட்டில் இருக்கிற 1000 நாட்களை பார்க்கலாம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு போதுன்ற. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಭಕ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅನ್ಯನ ಮನೆಯಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಸಹಸ್ರ ದಿವಸಗಳಿಗಿಂತಲೂ ನಿನ್ನ ಆಲಯದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ದಿವಸ ಲೇಸು. அப்படின்னா நம்ம ஜனங்க எப்படி முட்டாள்? நம்ம ஜனங்க ரொம்ப கிளவரான ஜனங்க, கன்னிங், வெரி கன்னிங். அப்படின்னா ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு 1000 நாள் எங்கே போயிடுறாங்க? ನಮ್ಮ ಜನರು ಬಹಳ ಚತುರರು. ಒಂದು ದಿವಸ ಈ ವಾಕ್ಯದಿಂದ ಒಂದು ದಿವಸ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಇನ್ನು 1000 ದಿವಸ ಎಲ್ಲಿರುತ್ತಾರೆ. கரெக்டா? ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா போதும், ஆண்டவரே சொல்லிட்டாரு அப்படின்னு. ಒಂದು ದಿವಸ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದರೆ ಸಾಕು, ದೇವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 1000 நாள் வெளியில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் ಸಹಸ್ರ ಸಾವಿರ ದಿವಸಗಳು ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ தேவ சமூகத்துல இருக்கிறது தான். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ದಿವಸ. அல்லேலூயா. அப்ப எது பெருசு? ಯಾವುದು ದೊಡ್ಡದು? தேவ சமூகம் தான் பெருசு. ದೇವರ ಸಮ್ಮುಖವೇ. நம்முடைய வாழ்க்கையின் ஜெயம் தேவ சமூகமே. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಜಯವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. அப்ப பிசாசு நம்மள வஞ்சிக்க முடியாது. ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? நாம் தேவ பலத்தில் நிறைஞ்சிருக்கிறோம். ದೇವರ ಬಲದಲ್ಲಿ ನಾವು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಿರುವುದರಿಂದ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿರಿ. எபேசியர் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿರಿ. சரி. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ அவனுக்கு அவகாசம் கொடுத்தோம்னா, ಅವನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರೆ அவன் ஆளுகை செய்வான். ಅವನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கரெக்டா? பிசாசுக்கு ஆளுகை அவகாசம் கொடுத்தது யாருன்னா யூதாஸ் காரியோத். ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರೆಂದರೆ ಇಸ್ಕರಿಯೋತನಾದ ಯೂದನು. கரெக்டா? வேதம் ஃபர்ஸ்ட் பிசாசு அவனை தூண்டுறதுக்கு இடம் கொடுத்தான். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಸೈತಾನನು ಅವನನ್ನ ಪ್ರಚೋದಿಸುವಂತೆ ಅವನು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. ரெண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ பிசாசு அவனுக்குள்ள வந்துட்டான். ಸೈತಾನನು ಅವನ ಒಳ ಹೊಕ್ಕನು. சரியா? இடம் கூடாதீங்கன்னா மைண்ட்ல இடம் கொடுக்காதீங்கன்னு தான் அர்த்தம். ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿರಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. ஓகே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿ. பிசாசு எங்க வருவான்? ಸೈತಾನನು ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ? இல்லன்னா எங்க தொடுவான் அப்படின்னு கேட்கணும். ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಮುಟ್ಟುತ್ತಾನೆ? இப்ப ஆண்டவர் சொல்றாரு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಸೈತಾನನಿಗೆ ನೀವು ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿರಿ ಅಂತ. சரியா? அப்ப பிசாசு எங்க வருவான்? ಸೈತಾನನು ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ? கரெக்டா? எங்க வருவான்? ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ? மனசுல தான் வருவான். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. சரியா? வரானா? ಬರುತ್ತಾನಾ? ஆமா. சரியா? தெரியுதா? கவலை, துக்கம், வேதனை, கோபம், எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் இது ಕಳವಳ, ದುಃಖ, ವೇದನೆ, ಕೋಪ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಇದೆಲ್ಲ ಏನು? பிசாசு. ಸೈತಾನನು அவனுடைய கிரியை, ಅವನ ಕ್ರಿಯೆಗಳು. அது இங்கே தான் தொடுவான். ಅವನು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. சரியா? அப்போ இந்த மனசை தொடர்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ಅವನು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಮುಟ್ಟುವಂತೆ ನಾವೇನ್ ಮಾಡಬಾರದು? இடம் கொடுக்கக்கூடாது, ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. சரியா? அப்போ மனசை தொடர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம மனசு எவ்வளோ ஜாக்கிரதையாக ನಾವು ಮನಸ್ಸನ್ನ ಮುಟ್ಟುವಂತೆ ನಾವು ಅವನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದೆಂದರೆ ನಾವು ಎಷ್ಟು ಜಾಗ್ರತೆಯಿಂದ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. கரெக்டா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் மனசை தொடர்றதுக்கு பிசாசு
அவன் மனசை தொடறதுக்கு இடம் கொடுத்தான். ಸೈತಾನನು ಅವನ ಮನಸ್ಸನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟನು. பிசாசு உள்ள வந்துட்டான். ಸೈತಾನನು ಒಳ ಹೋದ. வாசிங்க 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் வாசித்தா உங்களுக்கு புரியும். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ ನಿಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನ. ಅವರು ಊಟಕ್ಕೆ ಕೂತುಕೊಂಡಿದ್ದರು. ಅಷ್ಟರೊಳಗೆ ಸೈತಾನನು ಸೀಮೋನನ ಮಗನಾದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಯೂದನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದು ಕೊಡಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದನು. எங்க தூಣ್னா? ಅವನು ಎಲ್ಲಿ ಅದನ್ನ ಪ್ರಚೋದಿಸಿದನು. நல்லா புரிஞ்சுடுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நீங்களும் நானும் நினைக்கிற பிரச்சனை உலகத்துல நமக்கு வர பிரச்சனை இல்லை. ನೀವು ನಾವು ನೆನೆಸುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲ. அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம், எது பிசாசுன்னு நினைக்கிறோம். ಏನು ನೆನೆಸುತ್ತೇವೆಂದರೆ ಯಾವುದು ಸೈತಾನನಿಂದ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆಂದರೆ மனுஷன் நமக்கு விரோதமா ஏத்து நிக்கிறது, ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂಥದ್ದು பண பிரச்சனை, ಹಣದ ಸಮಸ್ಯೆ. கரெக்டா? அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காத, உலகத்தில் அனுகூலமாய் கிடைக்காத காரியம், ನಮಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಅನುಕೂಲವಾಗಿ ದೊರಕದೇ ಇರುವಂತ ವಿಷಯಗಳು. இதுதான் நம்ம பிசாசு நினைச்சிட்டு இருக்கோம். ಇದನ್ನೇ ನಾವು ಸೈತಾನನು ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. கரெக்டா? ಸರಿನಾ? பிசாசு எனக்கு பிரச்சனை பண்றான், ಸೈತಾನನು ನನಗೆ ತೊಂದರೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದ, ஏன் நம்ம சமாதானமா வாழ விட மாட்டான், ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನ ಸಮಾಧಾನವಾಗಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ಬಿಡುತ್ತಿಲ್ಲ, நம்மள சம்பாத்தியம் நல்லா இல்ல, ನಮ್ಮ ಸಂಪಾದನೆಯು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, எல்லாரும் நம்மள எதிர்த்து நிக்கிறாங்க, ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. இது மட்டும் இல்ல, ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய மனசுல, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, நம்முடைய இருதயத்துல ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ கெட்ட காரியங்களை விதைக்கிறது, ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳನ್ನ ಬಿತ್ತುವಂತದ್ದು, ஆண்டவர் விட்டு நம்மள பிரிக்கிறது, ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ದೂರ ಮಾಡುವಂತದ್ದು. இதுதான் பிசாசனுடைய முக்கியமான காரியம். ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳು. சரியா? நீங்க பிரேயருக்கு உட்காரக்கூடாதபடி, ஜபத்துக்கு வரக்கூடாதபடி உங்களை தடை செய்கிற அந்த மனசு பிசாசனுடைய கிரியை. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳದಂತೆ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರದಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ತಡೆ ಮಾಡುವಂತದ್ದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. கரெக்டா இல்லையா? ಸರಿನಾ ಇಲ್ಲವಾ? நம்ம மைண்டை டைவர்ட் பண்றது பிசாசுடைய கிரியை. ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಮತ್ತೊಂದು ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುವಂತದ್ದು ಸೈತಾನ. அப்ப பைபிள் சொல்லுது, இந்த மனசுக்கு அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, ಅವನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ಆಗ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ನಾವು ಜಾಗ್ರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ இந்த மனசை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லா காவலோடு உன் இருதயத்தை நீ பாதுகாத்துக்கோ. ಸಕಲ ಜಾಗ್ರತೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. அப்ப இந்த இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ளணும்னா ಹೃದಯವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಬೇಕು. வேத வசனத்தை வாசிக்கணும், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಬೇಕು. கரெக்டா? பிசாசு ஏத்து நிக்கிற ஆயுதத்துல ஒரு ஆயுதம், ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಿರುವಂತ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಒಂದು தேவ வசனம், ದೇವರ ವಾಕ್ಯ. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸತ್ಯವೇದವನ್ನ ಓದುತ್ತೀರಾ? நான் சொன்னேன் 3rd சாட்டர்டே உங்க எல்லாருக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் இது சொன்னேன். ஞாபகம் என்ன சொன்னேன்? டெஸ்ட் இல்ல சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? எத்தனை பேர் ಒಂದು ವಾರ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕೀರ್ತನೆಯಿಂದ ಒಂದು ಕ್ವಿಜ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. எத்தனை பேர் படிச்சீங்க? ಎಷ್ಟು ಜನ ಓದುತ್ತಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் படிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಓದುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமாம், ஜூடா மட்டும் சொன்னான் என்கிட்ட, டெய்லி 10 அதிகாரம் படிக்கிறேன் டாடி, 15 வசனம், 15 நாள்லயே 180 வசனம் அதிகாரம் படிச்சு முடிச்சிடும் அப்படின்னு சொன்னான். ಒಂದು ದಿವಸ 10 ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುತ್ತಿದ್ದೇನೆ, 15 ದಿವಸದಲ್ಲಿ ಓದಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಜೂಡ ಹೇಳಿ. சரியா? அப்போ நான் சந்தோஷம் ஆகிட்டேன், ஓ சபை விசுவாசிகள்லாம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. ಸಭೆಯ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಓದುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಸಂತೋಷವಾಯಿತು. வார்த்தை பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தின் ரகசியம் ஒன்று, தேவனுடைய வசனம். ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ರಹಸ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯ. வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಒಂದು ಬೆಳಕನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ನೀವು. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம பிரகாசிக்கிறதுக்கு காரணம் எது? ನಾವು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ தேவனுடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯ. வசனத்தை வாசிக்கணும், ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿರಿ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களை பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ಈ பாதுகாத்துக்கணும். ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನ ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡದಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. வசனத்தை வாசிங்க, ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದಿ. இது யோபு சொல்லும் பொழுது, எனக்கு அனுதின ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்றார். ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಅಗತ್ಯದ ಆಹಾರಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா.
சரியா? வசனத்தை வாசித்தா உங்களுக்கு ஜெயம். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿದರೆ ನಿಮಗೆ அப்படிங்களா? ಜಯ. தேவ சமூகத்துல இருந்தா நமக்கு ஜெயம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿದ್ದರೆ ನಮಗೆ ಜಯ. வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜெயம் கிடைக்கும். ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ನಮಗೆ ಜಯ. அப்ப பைபிள் சொல்லுது உலகத்தை ஒரு மனுஷன் எப்படி ஜெயிப்பான்? ಲೋಕವನ್ನು ಒಂದು ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ಜಯಿಸುತ್ತಾನೆ? அவருடைய வாஸ்தன்படி அவன் கை கொள்ளுகிறதுனாலே. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅವನು ಕೈಗೊಳ್ಳುವುದರಿಂದಲೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ ஜனமே வசனத்தை வாசிக்கணும். ದೇವ ಜನರೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. உங்க இருதயத்தை எல்லா காவலோடு பாதுகாத்துக்கணும். ಸಕಲ ಜಾಗ್ರತೆಯಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ಆಗ ನಾವು ಏನು ಮಾಡಬಹುದು? பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ಸೈತಾನನಿಗೆ ನಾವು ಅವಕಾಶ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்போ இவனா பண்ணா இடம் கொடுத்தான். ಅವನು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. அப்போ அடுத்த வசனம் வாசிங்களா? 13 அதிகாரத்துல 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮುಂದಿನ யோவான் 13 அதிகாரத்துல அவன் மைண்ட தொட்டான். ಅವನು ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವನ ಮನಸ್ಸನ್ನು ಮುಟ್ಟಿದನು. அவன் மனசை தொட்டவன், ಅವನ ಮನಸ್ಸನ್ನು ಮುಟ್ಟಿದವನು, அவன் இடம் கொடுத்த உடனே ಅವನು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನಂತ. 27ஆம் வசனம், 27ನೇ ವಚನ. ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 13 ವರ್ಸ್ 27. ಆ ತುತ್ತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಕೂಡಲೇ ಸೈತಾನನು ಅವನೊಳಗೆ ಹೊಕ್ಕನು. ಅಷ್ಟೇ. ಫಸ್ಟ್ எங்க இருந்தா? ಮೊದಲು ಸೈತಾನನು ಎಲ್ಲಿದ್ದನು? தமிழ்ல வாசிங்க அந்த வசனத்தை. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. இல்ல இரண்டாம் வசனம் 2 அப்புறம் 27 வாசிங்க. 2:27ನೇ ವಚನ. சரி நான் வாசிக்கிறேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். ಕರೆಕ್ಟಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರ್ತದೋ? ಅವರು ಊಟಕ್ಕೆ ಕೂತುಕೊಂಡಿದ್ದರು. ಅಷ್ಟರೊಳಗೆ ಸೈತಾನನು ಸೀಮೋನನ ಮಗನಾದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಯೂದನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿಕೊಡಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ. தூண்டினான்னு தான் சொல்றான். தூண்டி விட்டான். ஓகே. 27ஆம் வசனத்துல 27ನೇ ವಚನ, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு ತುತ್ತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಕೂಡಲೇ அவனுக்குள் பிசாசு புகுந்தான். ಸೈತಾನನು ಅವನೊಳಗೆ ಹೊಕ್ಕನು. கரெக்டா? இடம் கொடுத்தா வந்து என்ன செய்வான்? ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರೆ ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? உள்ள வந்துருவான். ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಬರುತ್ತಾನೆ. அதுக்கப்புறம் நாமோ அவனை விரட்டி ஜெயிக்கிறது கஷ்டம். ಅದಾದ ನಂತರ ಅವನನ್ನು ನಾವು ಗದರಿಸಿ ಜಯಿಸುವುದು ಕಷ್ಟ. ஆண்டவர் உதவி செய்வார். ದೇವರ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனா நீங்களும் நானும் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ಆದ್ರೆ ನೀವು ನಾವು ಆ ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು அவனை எதிர்த்து நில்லுங்க. ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு சந்ததி இருக்கும். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಒಂದು ಸಂತತಿ ಇದೆ. அந்த சந்ததி ಆ ಸಂತತಿ உன் சந்ததியை எதிர்த்து நிக்கும். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಎದುರಿಸಿ அப்ப பிசாசின் சந்ததி பாவிகள், ಸೈತಾನನ ಸಂತತಿಯು ಪಾಪಿಗಳು, தேவ சந்ததிகள் பரிசுத்தம். ದೇವರ ಸಂತತಿಯು ಪರಿಶುದ್ಧ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பரிசுத்தமா வாழணும்னா அதுக்கு தேவனுடைய பலன் அவசியம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ದೇವರ ಬಲ ಅವಶ್ಯ. ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. மூன்றாவது யாக்கோபின் நிருபம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ಯಾಕೋಬನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ. ದೇವರಿಗೆ ಹೀಗಿರಲಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಳಗಾಗಿರಿ, ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿರಿ, ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವ. சரியா? அப்ப இடம் கொடுக்க கூடாது. என்ன பண்ணுமா? ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. ಆದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? எதிர்த்து நிக்கிறோம். ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. சரி, நான் கேக்குறேன், எத்தனை பேர் பிசாசை எதிர்த்து நிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೀರಾ? அப்படின்னா நிக்கிறோம். ಎದುರಿಸಿ ನಿಂತಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் பிசாசை எதிர்த்து நிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ನಿಂತಿದ್ದೀರಾ? பிசாசு வந்து சொல்றான் வச்சுங்களேன், ಸೈತಾನನ ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, ಗಮನಿಸಿ, நீ ரொம்ப டயர்டா இருக்க, இப்ப ப்ரேயர் பண்ணாதன்னு சொல்றான். ನೀವು ಬಹಳ ಆಯಾಸಗೊಂಡಿದ್ದೀರಾ, ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿರಿ. சரியா சொல்றானா? ಹೇಳುತ್ತಾನಾ? சொல்றான் இல்லையா? சரியா? அப்போ நம்ம எப்படி எதிர்த்து நிக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು? அப்போ என்ன பண்ணா? ஜெபம் பண்ணணும். ಆಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிசாசு சொல்லுவான், ಸೈತಾನನ ಹೇಳುತ್ತಾನೆ, யூடியூப் பாரு நல்லதுன்னு சொல்லுவான். ಯೂಟ್ಯೂಬ್ ಅನ್ನು ನೋಡು ಒಳ್ಳೆಯದು ಅಂತ. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ஆமாம், எதிர்த்து நிற்கணும், ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. இன்ஸ்டாகிராம் தானே அது பேர். நான் போன நீ ஆல் நைட்டில் சொன்னேன், அழிச்சிட்டிங்களா? ಆನ್ಲೈನ್ ಪ್ರೇರಣೆ ಹೇಳಿದಂತೆ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅನ್ನು ಡಿಲೀಟ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ನಾಲೆ ನಮಗೆ வருமானம் வருதா? ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೇನಾದರೂ ಒಂದು ಸಂಪಾದನೆ ಬರುತ್ತದಾ? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. கரெக்டா? ಸರಿನಾ? அதனால மனசு கெட்டு போவோம், கண்ணு கெட்டு போவோம். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮನಸ್ಸು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ, ಕಣ್ಣು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ரெண்டாவது இந்த வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடிய கண்ணியில் நம்ம மாட்டிப்போம். ಇದನ್ನ ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಒಂದು ಬಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சரியா? அதே மாதிரி ஃபேஸ்புக் இருக்கக்கூடாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಫೇಸ್ಬುಕ್ ಕೂಡ ಇರಬಾರದು. இதெல்லாம் இதுதான், ಇದೆಲ್ಲವೂ ಏನು? பிசாசு தாங்க. ಸೈತಾನನ ಕಾರ್ಯ.
உங்கள் டைமை திருடுறது எல்லாம் பிசாசு தான். ನಿಮ್ಮ ಟೈಮ್ ಅನ್ನ ಕದಿಯುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಸೈತಾನನ ಕಾರ್ಯ. இப்போ எதிர்த்து நிற்கணும்னு என்ன செய்யணும்? ನಾವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕಾದರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஆமா, யாராவது உங்களை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க வச்சுங்களேன், சண்டை போடுறாங்க வச்சுங்களேன், ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಜಗಳ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ ಅಂತ ಯೋಚಿಸಿರಿ. நீங்க என்ன பண்றீங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? அமைதியா இருக்கீங்களா? பரவாயில்லையே. சண்டை போடுறீங்கல்ல, ஆமாவா இல்லையா? சண்டை போடுறீங்களா இல்லையா? ஆனால் பிசாசு வந்தால் மட்டும் ஏன் ஆமா சாமி போடுறேன்னு தெரியல. ஒத்துக்கிறோம், கரெக்டா? பிசாசு வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யறதில்ல? ಸೈತಾನನು ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ஏத்து நிற்கிறதில்ல, ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. அப்படின்னா பிசாசுனா என்னது? ಅದರ ಅರ್ಥ ಸೈತಾನನ ಅಂದರೆ ಏನು? தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய கிரியைகள், ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ದೂರ ಮಾಡುವ, பரிசுத்தத்துக்கு விரோதமானது, ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು, சமாதானத்துக்கு விரோதமானது, ಸಮಾಧಾನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು, தேவ ஐக்கியத்துக்கு விரோதமானது, ದೇವರ ಐಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು. அப்போ அவன் தந்திரமா வருவான், ಅವನು ತಂತ್ರವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. அப்ப அவனை ஏத்து நிக்கணும், ಅವನನ್ನು ನಾವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. அப்போ எபேசியர் சொல்லும் பொழுது இடம் கூடாதீங்க சொல்லுது, ಎಫೆಸದವರಿಗೆ ಹೇಳುವಾಗ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. யாக்கோபு சொல்லும்போது ஏத்து நில்லுங்க சொல்றாரு. ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳುವಾಗ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்பதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಆಗಲೇ ಅವನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. கரெக்டா? ಸರಿನಾ? ஏத்து நிக்கலனா, ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲದಿದ್ದರೆ அவன் தெரிஞ்சுப்பான், ஓ நம்மளை இவங்க விரும்புறாங்கன்னு தெரியும். ಅವನು ನೆನೆಸುತ್ತಾನೆ, ನಮ್ಮನ್ನ ಇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. கரெக்டா? அப்போ அவன் நம்ம கூட இருக்க ஆசைப்படுவான், ಅವನು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. சரியா? அப்படின்னா இது என்னன்னா உலகத்தினுடைய காரியம், ಇದೆಲ್ಲವೂ ಲೋಕದ ವಿಷಯವು. கரெக்டா? இது என்ன பண்ணும்? அவன் உள்ள வந்துட்டானா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு தூரம் போயிடும். ಅವನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮಿಂದ ದೂರವಾಗುತ್ತದೆ. இருதயத்துல 2 பேர் தான் இருக்க முடியும், ரெண்டுல யாராவது ஒருத்தர் இருக்கணும். ಹೃದಯದಲ್ಲಿ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒன்னு இயேசு சாமி, ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, இல்லைன்னா பிசாசு. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಸೈತಾನ. ஆனா பிசாசுக்கு தான் இப்ப இடம் இல்ல. ಆದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಈಗ ಸ್ಥಳ ಇಲ್ಲ. யாரு? நமக்குள்ள இடம் இல்ல, ನಮ್ಮೊಳಗೆ ಸ್ಥಳ ಇಲ್ಲ. முன்னாடி யார் இருந்தா? ಇದರ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾರಿದ್ದರು? பிசாசு இருந்தா. ಸೈತಾನನ ಇದ್ದ. ஏசாமி வந்த உடனே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ ನಂತರ பிசாசு ஓடிட்டான். ಸೈತಾನನು ಓಡಿ ಹೋದ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூಯಾ. இப்ப நம்ம இருதயத்துல யார் இருக்கறா? ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? ஏசாமி இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದ. அப்ப அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, ಅವನಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. அப்ப அவனை நம்ம ஏத்து நிக்கணும், ನಾವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. இப்ப ஏசாமி நமக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பெர்மிஷன் எதிர்பார்ப்பார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸೋದಕ್ಕೆ ನಮ್ಮಿಂದ ಅನುಮತಿಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. கரெக்டா? ಸರಿನಾ? நீங்க ಅನುಮதிச்சா தான் வருவார். ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಅನುಮತಿಯನ್ನು ಕೊಟ್ಟರೆ ஏசாமி அப்படிதான் சொல்றாருல, இதோ நான் கதவை தட்டுறேன், ಹೇಳ್ತಾರೆ, ಈಗ ನಾನು ಬಾಗಿಲನ್ನ ತಟ್ಟುತ್ತೇನೆ. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ಅನುಮತಿ ಕೊಟ್ಟರೆ நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ವಾಸಿಸುತ್ತಾನೆ. ஆனா பிசாசு பெர்மிஷன் கேட்க மாட்டான். ಸೈತಾನನು ಅನುಮತಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. கவனிங்க, அனுமதி கேட்டு வரானா? ಅವನು ಅನುಮತಿ ಕೇಳಿ ಬರುತ್ತಾನಾ? பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப ஞானமா இருக்கு. இல்ல, அனுமதி கேட்க மாட்டான். ಅವನ ಅನುಮತಿಯನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. நீங்க தான் அது புரிஞ்சுக்கிடணும். ನೀವೇ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು அந்த ஜாக்கிரதை உங்களுக்கு இருக்கு. ಜಾಗ್ರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அவனை ஏத்து நிக்கணும், ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. அவன் ஃபோர்ஸா வருவான். ಅವನು ಬಹಳ ಒಂದು ಬಲದಿಂದ ಬರುತ್ತಾನೆ. சொல்றேன், அவன் சுத்தாடுறானா? ಅವನು ಅತ್ತಿತ್ತ ತಿರುಗಾಡುತ್ತಾನೆ. ஏன் சுத்தாடுறான்? ಯಾಕೆ ಸುತ್ತಾಡುತ್ತಾನೆ? அவன் ஸ்தலம் அவன்கிட்ட இல்ல இப்போ. ಅವನ ಸ್ಥಳ ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஏன்னா அவனை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரட்டிட்டாரு. ಅವನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೂರ ಓಡಿಸಿ. அப்ப அவன் சுத்துறான், ಅವನು ಸುತ್ತುತ್ತಾನೆ. அவன் திரும்ப வந்து பாக்குறான். ಅವನು ತಿರುಗಿ ಬಂದಿ ನೋಡುತ್ತಾನೆ. நான் சில ரகசியத்தை சொல்ல மாட்டேன், காரணம் என்னன்னா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳದೇ ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ನೀವು ಅದನ್ನ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥೈಸಿಕೊಳ್ಳಿ. வசனம் அப்படிதான் சொல்லுது. ವಾಕ್ಯ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. ஒரு மனுஷனை விட்டு பிசாசு வெளியில போன உடனே ಮನುಷ್ಯನನ್ನ ಬಿಟ್ಟು ಸೈತಾನನು ಹೊರಗಡೆ ಹೋದ ನಂತರ அவன் வனாந்திரத்துல சுற்றி திரிவான். ಅವನು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಾನೆ. அது எந்த வசனம்? லூக்கால வருதுல, லூக்கா 13ஆம் அதிகாரம் வரும். லூக்கா அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? லூக்கால தான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போன உடனே பாருங்களா, லூக்கா தான் இல்லை, அவங்க எத்தனை முறை இந்த வசனம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் சுற்றி அலைவான். எதனாலன்னா அவனுக்கு என்ன இல்லையா? இடம் இல்லை. அப்போ அவன் என்ன யோசிப்பான்? திரும்ப என் வீட்டுக்கு போனோன்னு திரும்ப வரும்பொழுது அந்த இடம் ஜோடிக்கப்பட்டதை அவன் பார்ப்பான். வாசி இந்த வசனம், அது ஜனங்க புரிஞ்சுக்கிடணும். இது மார்க்கா
லூக் 11:24 லூக் 11:24 வாசிங்க. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 24ನೇ ವಚನ. ದೆವ್ವವು ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಟು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೂಡಾ, ಗುಡ್. ದೆವ್ವವು ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಟು கவனிங்க, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு, நான் தமிழ் வாசிக்கிறேன், ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு, பாருங்க அந்த வசனம் படிங்க, என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, அந்த வசனம் வாசிமா கேட்போமா. ದೆವ್ವವು ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಮೇಲೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ನೀರಿಲ್ಲದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತದೆ. ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಕ್ಕದ ಕಾರಣ ಅದು ನಾನು ಬಿಟ್ಟು ಬಂದ ನನ್ನ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂದುಕೊಂಡು ಬಂದು ನನ್ನ ಮನೆಯನ್ನು சொல்லுச்சு. ಯಾರ பார்த்து சொல்லு, ಇದು ಹೆಂಗೆ, ಇದು ಎದು ಕುರಿತು சொல்லப்படுறது? ಒಂದು ದೆವ್ವವು ಸೈತಾನನ ನನ್ನ ಮನೆ ಎಂದು ಹೇಳುವಂತದ್ದು ಯಾವುದನ್ನ ಕುರಿತಾಗಿ? ಯಾರ ಕುರಿತು சொல்லுது? ಯಾರ ಕುರಿತಾಗಿ? ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ. அப்போ மனுஷன இருதயம் தேவனுடைய வீடு, ಮನುಷ್ಯನ ಹೃದಯವು ದೇವರ ಮನೆಯು. ಕರೆಕ್ಟಾ? அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ பிசாசும் எங்க தங்க ஆசைப்படுறான்? ಸೈತಾನನು ಎಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ? ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿ. புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾರೆ, ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. இது என்ன பண்ணுதா? ಅದೇನು ಮಾಡುತ್ತದೆ? அலைதான், ಸುತ್ತಾಡುತ್ತದೆ. கரெக்டா? வறண்ட இடங்களில் அலைந்து, ಅದು ನೀರಿಲ್ಲದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸುತ್ತಾಡಿ. அப்போ நம்மளை விட்டு போன அசுத்தாவில என்ன செய்யுது? ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋದ ಅಶುದ್ಧಾತ್ಮವೆಲ್ಲ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? என்ன செய்யுது? ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அலைந்து தெரியுது, ಅತ್ತಿತ್ತ ಸುತ್ತಾಡುತ್ತದೆ. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? என் வீட்டுக்கு திரும்பி போகணும், ನನ್ನ ಮನೆಗೆ ನಾನು ತಿರುಗಿ ಹೋಗಬೇಕು. சரியா? நீங்க திரும்பி வந்து பார்த்துருக்கீங்களா? ನೀವು ತಿರುಗಿ ಬಂದದನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்க்கல இல்ல, பார்க்கல. உண்மை தானே? எங்க பாஸ் பார்க்கறது? ஆவி எப்படி கண்ணுக்கு தெரியும்? ಹೇಗೆ ಬೋಧಕರೇ ನೋಡುವಂಥದ್ದು? ಆತ್ಮ ಹೇಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ? ஆனா என்ன செய்யறான்? ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? டெய்லி வரான், ಅನುದಿನವೂ ಬರುತ್ತಾನೆ. சரியா? வந்துட்டானா தெரியல, ஆனா ಬಂದಿದ್ದಾನ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்படி வந்துட்டானா, ಬಂದರೆ அடுத்த வசனம் வாசிங்க. 25 வசனம். ಆ ಮನೆ ಗುಡಿಸಿ ಅಲಂಕರಿಸಿದ್ದಾಗಿರುವುದನ್ನು ಕಂಡು ಹೊರಟು ಹೋಗಿ ತನಗಿಂತ ಕೆಟ್ಟವುಗಳಾದ ಬೇರೆ 7 ದೆವ್ವಗಳನ್ನು ಕರಕೊಂಡು ಬರುವುದು. ಅವು ಒಳಹೊಕ್ಕು ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವು. ಆಗ ಆ ಮನುಷ್ಯನ ಅಂತ್ಯ ಸ್ಥಿತಿಯು ಮೊದಲಿಗಿಂತ ಕೆಟ್ಟದ್ದಾಗುವುದು. கரெக்டா? கரெக்டா? அப்ப அவன் வந்து பாப்பான், ஆஹா இந்த வீடு எப்படி இருக்குது? ಅವನು ಬಂದು ನೋಡುತ್ತಾನೆ, ಈ ಮನೆ ಹೇಗಿದೆ, சுத்தமா இருக்குது, ಗುಡಿಸಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಲಂಕಾರವಾಗಿ. நம்ம போய் இன்னும் என்ன செய்வோம்? ನಾವು ಹೋಗಿ ಇನ್ನೊಂದನ್ನ ಏನ್ ಮಾಡೋಣ? ಫ್ರೆಂಡ್ಸ್ எல்லாம் கூட்டி வருவோம், போயிடும். ಸ್ನೇಹಿತರನ್ನೆಲ್ಲ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋಣ ಎಂದು. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? மினிமம் 7. ಎಷ್ಟು ಸ್ನೇಹಿತರಂದ್ರೆ 7. கரெக்டா? மினிமம் எத்தனை இருந்துச்சு? ಕನಿಷ್ಠ 7. மினிமம் 7 கூட்டு வந்துருவான். 7 ದೆವ್ವಗಳನ್ನ ಕರೆದುಕೊಂಡು. அதனாலதான் இந்த விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப மோசமா வராங்க, பாத்திருக்கீங்களா? ಈ ಕೆಲವರು ನಂಬಿಗಸ್ತರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பரவாயில்லாம இருந்திருக்கலாம். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸ್ವಲ್ಪ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಕಾಣಿಸುತ್ತೆ. ஏன்னா அப்ப ஒண்ணுதான் இருந்துச்சு, ಕಾರಣ ಅವಾಗ ಒಂದು ಮಾತ್ರ ಇತ್ತು. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே ನನಗೆ ಪುನಃ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟ ನಂತರ எத்தனை வந்துச்சு? ಎಷ್ಟು ಬಂದಿದೆ? அதனாலதான் நீங்க சில பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பரவாயில்லையே, ஒழுங்கா இருந்தாங்களே, இப்போ ரொம்ப மோசமா இருக்காங்களே. ಕೆಲವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಪರವಾಗಿರಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಈಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿದ್ದಾರಲ್ಲ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. கேட்டிருக்கீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? இதான் விஷயம். ಇದೇ ರಹಸ್ಯ. சரியா? இந்த 7 வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, முன்னிலைமை காட்டல அப்படின்னா முன்னாடி இருந்ததை காட்டில ரொம்ப மோசமா அவங்க வாழ்க்கை மாறிச்சு. ಸೈತಾನನ ಪುನಃ ಅವನ ಒಳಗೆ ಬರುವುದರಿಂದ ಅವನ ಸ್ಥಿತಿಯು ಮುಂಚಿನ ಸ್ಥಿತಿಗಿಂತ ಬಹಳ ಹದಗೆಡುತ್ತದೆ. அதனால தான் வசனம் சொல்லுது, ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ அவனை எதிர்த்து நில்லுங்க, ಅವನ ಎದುರಿಸಿ அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆவியில அலனுள்ளவனா இருங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರ. ಯಾಕೆ? நாம் ஜெயமுள்ள பிள்ளைகள், ನಾವು ಜಯವುಳ್ಳ ಮಕ್ಕಳು, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು. அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். ಅವನ ಎದುರಿಸಿ அவன் சுற்றி திரியிறான், ಅವನು ಸುತ್ತಾಡುತ್ತಾ, அவன் திரும்ப வர பாப்பான், ತಿರುಗಿ ಬರುವುದಕ್ಕೆ எப்படியாவது ஆண்டு விட்டு நம்மள கீழே தள்ள பாப்பான். ಆದರೆ ದೇವರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿ, தேவ நம்பிக்கை விட்டு நம்மள விலக பாப்பான், ನಂಬಿಕೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ದೂರಪಡಿಸುವ. ஜெப கூட்டத்திற்கு நம்ம போக கூடாதுன்னு அவன் நினைப்பான், ಕೂಟಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗದಂತೆ ತಡೆ, வேத வசனத்தை வாசிக்க கூடாது தீர்மானம் பண்ணுவான், ಓದದಂತೆ ನಮಗೆ ತಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய பலத்தினால தான் அவனை ஜெயிக்க முடியும். ದೇವರ ಬಲದಿಂದಲೇ ಅವನನ್ನು ನಾವು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதனால தான் சொல்றேன், ಅದನ್ನಲ್ಲಿ ಹೇಳುವಂತದ್ದು ஜாக்கிரதையா இரு, ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿ. உலகத்தை நேசிக்க கூடாது, ಲೋಕವನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಡಿ,
அவன் சுத்திக்கிட்டே இருப்பான். ಅವನು ಸುತ್ತುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. ஆனால் தேவன் நம்ம கூட இருந்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை ஜெயம் உள்ளவர்களாய் வழி நடத்துவார். ದೇವರ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದು ದೇವರನ್ನ ನಾವು ಅಂಟಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ನಮಗೆ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಡೆಸುವುದು. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அப்போ தேவ சந்ததி யாரு? ದೇವರ ಸಂತತಿಯು ಯಾರು? பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கிற சந்ததி, ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವ, பரிசுத்தமாய் வாழ்ற சந்ததி, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಸಂತತಿ. அதான் சொல்றேன், நம்ம உலக காரியம் நமக்கு வேண்டாம். அந்த ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಬೇಡ. உங்களை அது கெடுக்குதா? ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಕೆಡಿಸುತ್ತದೆ. ஜெப வாழ்க்கை கெடுக்குதா? ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತ வேத வாசிப்பை கெடுக்குதா? ಓದುವಂತದನ್ನ ಕೆಡಿಸುತ್ತದೆ. பரிசுத்த ஐக்கியத்தை கெடுக்குதா? ಐಕ್ಯತೆಯನ್ನು உங்களை பாவத்துல தள்ளுதா? ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳುತ್ತದೆ. அது வேண்டாம், ಅದು ಬೇಡ. அதை தூர போட்டுருங்க. ಅದನ್ನ ದೂರ ಹಾಕಿ. ஏன்? ಯಾಕೆ? அதுக்கு எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். ಅದಕ್ಕೆ ಎದುರಿಸಿ ನಿಂತರೆ ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவன் வஞ்சகமா வருவான், ಅವನು ವಂಚನೆಯಿಂದ ಬರುತ್ತಾನೆ. எப்படியாவது நம்மளை வஞ்சிக்க பார்ப்பான். ಹೇಗಾದರೂ ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. நம்ம இடம் கொடுக்க கூடாது. ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. தேவ சபையே, ದೇವ ಸಭೆಯೇ, உன்னுடைய வெற்றி உள்ள வாழ்க்கை ನಿಮ್ಮ ಜಯಶಾಲಿಯಾದ ಜೀವಿತ பிசாசை எதிர்த்து நிற்கிறதா, ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತದ್ದಾಗಿ. ஆனா நாம எதிர்த்து நிற்கணும்னா ನಾವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕಾದ நமக்கு பலன் அவசியம். ನಮಗೆ ಬಲ ಅವಶ್ಯ. பலன் நமக்கு வேணும்னா ಬಲ ಬೇಕಾದರೆ தேவ சமூக அவசியம். ದೇವರ ಸಮ್ಮುಖ ನಮಗೆ ಅವಶ್ಯ. அல்லேலூயா. ஹalleluya. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ದೇವರ ವಾಗ್ದಾನವು அவர் வழுவாதபடி நம்மை காப்பார். ನಾವು ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ದೇವರ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡು, நம்ம கூட இருப்பார். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆனா ಆದರೆ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. பிசாசு ஏத்து நிக்கணும். ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲು நம்ம இடம் கொடுத்துட்டா ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ நம்ம உள்ளத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗಿರುವಂತ ದೇವರ ಆತ್ಮವು ದುಃಖಿಸುತ್ತಾ. வேதம் அப்படிதான் சொல்லுது. ಸತ್ಯವೇದವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನ ದುಃಖಪಡಿಸಬೇಡಿರಿ. உங்க கண்ணு பாக்குறதுனால உங்க ஆவியானவர் துக்கப்படுவார்னா பார்க்காதீங்க. ನೀವು ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಅದರಿಂದ ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಅದನ್ನು ನೋಡಬೇಡಿ. உங்க காது கேட்கறதுனால பரிசுத்த ஆவி துக்கப்படுறாருன்னா நீங்க கேட்காதீங்க. ನಿಮ್ಮ ಕಿವಿ ಒಂದನ್ನು ಕೇಳುವುದರಿಂದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ದುಃಖಿಸುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಕೇಳಬೇಡಿ. நீங்க நினைக்கிறதுனால பரிசுத்த ஆவியை துக்கப்படுறாருன்னா தீமையான கணத்தை நினைக்காதீங்க. ನೀವು ನೆನೆಸುವುದರಿಂದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಕೆಟ್ಟದನ್ನ ನೆನೆಸಬೇಡಿರಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய முத்திரையா இருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನಾದಂತ ದೇವರೇ ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಮುದ್ರೆಯಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. வேதம் சொல்லுது, அவரை துக்கப்படுத்தாதீங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಅವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಬೇಡಿ. ஆவியை அவித்து போடாதீங்க. ಆತ್ಮವನ್ನ ನಂದಿಸಬೇಡಿ. நமக்குள்ள இருக்கிற தேவனை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ದೇವರನ್ನ ನಾವು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. அவரை நமக்குள்ள வச்சுக்கிடணும். ಅವರನ್ನ ನಮ್ಮೊಳಗೆ ನಾವು அவர் ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. நமக்குள்ள இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತದೇ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. விசுவாசத்தின் ரகசியம் என்ன? ನಂಬಿಕೆಯ ರಹಸ್ಯ ಏನು? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ. தேவஜனமே, ದೇವಜನರೇ, வெற்றிக்கு ரகசியம் தேவன் நமக்குள்ளே இருப்பார். ಜಯಕ್ಕೆ ರಹಸ್ಯವು ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ. ஆவியிலே அனலா இருங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿ பிசாசு ஏத்து நில்லுங்க. ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. இந்த உலகத்துல பார்க்கிறது நம்மளை வஞ்சிக்கும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸುತ್ತದೆ. அதனால இயேசுதான் நமக்கு சிரேஷ்டமானவர். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ನಮಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದವನು. அதனால ಆದ್ದರಿಂದ இந்த காலவெளியில ஒரு தீர்மானம் ಈ எடுக்கலாம். ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அது என்ன ಆ தீர்மானம்? ತೀರ್ಮಾನ ಏನು? இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ பிசாசு எதிர்த்து நின்று ஜெயிக்கிற வாழ்க்கை. ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಂತು ಜಯ ಹೊಂದುವಂತ ಜೀವಿತ. அல்லேலூயா. ಹalleluya. அப்படின்னா என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ஜபிக்கிறது, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, வேத வாசிக்கிறது, ವಾಕ್ಯ ಓದುವುದು, பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறது, ಪರಿಶುದ್ಧ ಜನರ ಸಂಗಡ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ எப்பொழுது ஜப கூட்டத்துல கலந்துக்கிறது, ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಂತದ್ದು, அதுதாங்க அவசியம். ಅದೇ ಅವಶ್ಯ. சரியா? நமக்கு லாபம் எது தெரியுமா? ನಮಗೆ ಲಾಭ ಏನು ಗೊತ್ತಾ? நம்முடைய ஆத்மாவுக்கு லாபம் எது? ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಲಾಭ ಏನು? இயேசு கிறிஸ்து தான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ. அவரை அடைகிறது தான் நமக்கு சந்தோஷம். ಆತನನ್ನ ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ, ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಸಂತೋಷ. அவரோடு கூட இருக்கிறது தான், ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತದ್ದೇ, அவரை அறிந்து கொள்ளுகிறது தான். ಅವರನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ಸತ್ಯದೇವರಾದ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಳುಹಿಸಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ತಿಳಿಯುವಂತದ್ದೇ ನಿತ್ಯ ಜೀವ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சரியா? அது உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ಅದು ನಿಮಗೆ ನಷ್ಟವಲ್ಲ. நீங்க பிரேயருக்கு வர்றது உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವಂತದ್ದು ನಿಮಗೆ ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. அன்னைக்கு ஆண்டவர் பிரிப்பார். ಆ ದಿವಸ ದೇವರು ಒಂದು ವಿಭಾಗವನ್ನ ತರುತ್ತಾರೆ. செம்மறை ஆட்டையும் வெள்ளாட்டையும் பிரிப்பார். ಆ ಒಂದು ಕುರಿಯನ್ನ, ಒಂದು ಮೇಕೆಯನ್ನ ದೇವರು ವಿಭಾಗಿಸುತ್ತಾರೆ. ஆடுதான்
ಅದು ಕುರಿಗಳೇ. ஆனா ಆದರೆ வெள்ளாடு வேற செம்மறி ஆடு வேற. ಕುರಿ ಬೇರೆ ಮೇಕೆ ಬೇರೆ. தேவ ஜனமே, ದೇವ ಜನರೇ, இயேசுவை நேசிங்க, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸಿ, தேவ சமூகத்தை நேசிங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನ ಪ್ರೀತಿಸಿ. நாளைக்கு கூட இந்த உலகம் முடியும், ನಾಳೆಯೂ ಕೂಡ ಈ ಲೋಕ ಅಂತ್ಯವಾಗಬಹುದು. ஆனா நான் நியாய தீர்ப்பு முன்பாக வெட்கப்படக்கூடாது. ಆದ್ರೆ ನಾವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ನಾಚಿಕೆ ಹೊಂದಬಾರದು. பரலோகத்துல நெப்ப எழுவதெல்லாம் இல்ல. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೆಪ ಹೇಳುವಂತದ್ದೆಲ್ಲ ಇಲ್ಲ. பரலோகத்துல சிச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளனேஷன் ಪರಲೋಕ கிடையாது. ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸನ್ನಿವೇಶ ಸಂದರ್ಭಗಳನ್ನ அவர் வருவார், ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அவர் பூமியை நியாய தீர்க்க வருவார். ಆತನು ಭೂಮಿಯನ್ನ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವ, அவர் பூமியை நியாயத்தோடு நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். அவர் ಭೂಮಿಯನ್ನ ನ್ಯಾಯದಿಂದಲೂ ಆತನು ನಿಧಾನಿಸಿ ಅದನ್ನು ನ್ಯಾಯ. அப்ப அவர் யாரா இருப்பாரு? அவர் ಯಾರಾಗಿರುತ್ತಾರೆ? அவர் ஜட்ஜா இருப்பார். அவர் ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿ. அவர் கண்ணுல கிருபெல்லாம் பார்க்க முடியாது. ಅವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕೃಪೆಯನ್ನೆಲ್ಲ ನೋಡುವುದಕ್ಕೆ ஜட்ஜி கண்ணுல கிருபை இருக்குமா? ಒಂದು ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಕೃಪೆ ನೋಡಬಹುದಾ? நீதி தாங்க இருக்கும், ನೀತಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತೆ, நியாயம் தான் இருக்கும், ನ್ಯಾಯ ಮಾತ್ರ ಇರುತ್ತೆ. ஒரே ஒரு காரியம் தான் வரும், ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ. தப்புனா தப்புன்னு சொல்லுவாரு, ತಪ್ಪು ಅಂದರೆ ತಪ್ಪು ಎಂದು ಹೇಳಿ, சரினா சரின்னு சொல்லுவாரு, ಸರಿ ಎಂದರೆ ಸರಿ ಎಂದು ಹೇಳಿ. there is no debate. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಚರ್ಚೆಗೆ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. என் சூழ்நிலை, என் பிரச்சனை, என் காரியம் இதெல்லாம் அங்க ಯೂಸೇ ಆಗಾது. ನನ್ನ ಸನ್ನಿವೇಶ, ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ, ನನ್ನ ಸಮಯ ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏன்னா இயேசு மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾದರಿಯಾಗಿ ಜೀವಿಸಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. நம்மளாவது வீட்டில் படுக்கிறோம், இயேசு ரோட்ல தான் படுத்தார் தெரியுமா? ನಾವಾದರೂ ಮನೆಯಲ್ಲಿ ಮಲಗುತ್ತೇವೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಮಲಗಿದರು. ஏசாமி சொன்னார் நரிகளுக்கு ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನರಿಗಳಿಗೆ ಗುದ್ದುಗಳು, ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಗೂಡುಗಳಿದೆ, ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಗೆ ತಲೆ ಇಡುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ரோட்ல தான் படுத்தார், ಅವರು ಬೀದಿಯಲ್ಲೇ ಮಲಗಿದರು. மரத்துக்கு கீழே தான் படுத்தார், ಮರದ ಕೆಳಗೆ ಮಲಗಿದರು, மலையில தான் படுத்தார். ಅವರು ಪರ್ವತದಲ್ಲಿ ಮಲಗಿದರು. அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணனா அவருக்கு தான் எல்லாத்தோட நிறைய இருக்குது. ಅವರು ಒಂದು ವೇಳೆ ಅವರ ನೆಪ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೇ ಹೆಚ್ಚಾಗಿ அவர் ನೆಪ ಹೇಳ. பனியில இருந்தார், வெயில்ல இருந்தார், மழையில இருந்தார், ஆகாரம் இல்லாம இருந்தார். ಮಳೆಯಲ್ಲಿದ್ದರು, ಬಿಸಿಲಲ್ಲಿದ್ದರು, ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಇದ್ದರು, ಹಿಮದಲ್ಲಿದ್ದರು. நம்ம அப்படி இருக்கிறோமா? ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವಾ? கரெக்டா? ஆனா ஏசாமி காட்டிலும் ஜாஸ்தி நெப்ப எழுவது யாரு? ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೆಪ ಹೇಳುವಂತದ್ದು ಯಾರು? நாம தான். ನಾವೇ. கரெக்டா? இது பிசாசுனுடைய வஞ்சகம். திஸ் இஸ் த டெசிவிங் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட். ಇದು ಸೈತಾನನ ವಂಚನೆ. சரியா? ஏன்னா எத்தனையோ சிச்சுவேஷன்ல நம்ம விருப்பத்துக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம். ಎಷ್ಟೋ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅನುಕೂಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதனால ஆண்டவர் முன்னாடி நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಕಾರಣಗಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ಆತನು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ. நாம சித்தமா இருப்போம். ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿರೋಣ. நமக்கு ஆண்டவர் நிறைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய உதவி, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹಾಯ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ, பரிசுத்தவானுடைய ஐக்கியம். ಪರಿಶುದ್ಧ ಜನರ ಐಕ್ಯತೆಯು. உங்களால தனியா ஜெபம் பண்ண முடியலன்னா சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க. ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಿದ್ದರೆ ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஆவிக்குரிய வாழ்க்கை. ஓகே, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சபை ஐக்கியம். சபை ஐக்கியம், ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅನ್ನುವಂಥದ್ದು ಸಭೆಯ ಐಕ್ಯತೆ. இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ಇದೇ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ. சரியா? அப்போ சபை ஐக்கியம் இல்லாமல் ஒரு மனுஷனும் ஆவில வளர முடியாது. ಸಭೆಯ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அதனால சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சரியா? அதனால தான் காலையில சபை எப்பொழுதும் திறந்திருக்கணும். காலையில ஜெபம், மதிய ஜெபம், நைட்டு ஜெபம் சபையில ஏன் பண்ணணும்னா பரிசுத்தவான்கள் ஆவியிலே வளர்ந்து தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವಾಗಲೂ ಯಾಕೆ ತೆರೆದಿಡಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆಂದರೆ ಪರಿಶುದ್ಧ ಜನರ ಐಕ್ಯತೆಯು ಅದರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಆತ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினாலே தேவ ஐக்கியத்தில் நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ದೇವರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರೋಣ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த உலகத்தில் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை, ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸೋಣ. தீர்மானம் பண்ணுங்க. ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. நீங்க மனசுல ஒரு டிசைட் பண்ணுங்க. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. உங்களை தேவனுக்குள்ளே வளர்க்கும்படி ஒப்பு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಸುವಂತೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ஜெயமாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ಜಯವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ಜಯ ಹೊಂದುವವನು ಯಾರೋ அவன் என்னோடு கூட பிதாவின் மடியில் இருப்பான். ನನ್ನ ಸಂಗಡ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ದೇವರ எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ஆவிலே அனலாயிருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க
பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தரணும். ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿರುವಂತೆ, ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡದಂತೆ, ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀತಿಯ ಹಸ್ತದಿ ಸಗಿಸಿ ನಡೆಸುವ, ನೀತಿಯ ಹಸ್ತದಿ ಸಗಿಸಿ ನಡೆಸುವ ಕರ್ತನೇ ನನ್ನ ಬಲವು, ಎದರೆನು ಎಂದಿಗೂ. ಕರ್ತನೇ ನನ್ನ ಬಲವು, ಎದರೆನು ಎಂದಿಗೂ. ಆ ಜಯ ಕೊಡುವ glory. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತ ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತ ಕರ್ತನು, ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ, ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ ಯೇಸು, ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ, ಯುದ್ಧದಿ ಶೂರನೇ, ಯುದ್ಧದಿ ಶೂರನೇ, ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ, ಯುದ್ಧದಿ ಶೂರನೇ, ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಎಲ್ಲರ ಜಯವುಳ್ಳ வாழ்க்கை ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಬರವ ಶಂಬಲ ಬರಗರವ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಡುವೆ ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಡುವೆ ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ನಂಬಿಕಸ್ತನು, ನಂಬಿಕಸ್ತನು, ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು. ಅಪ್ಪ, ನಂಬಿಕಸ್ತನು, ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನು. ಯೇಸು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನು. ಜಯ ಕೊಡುವ ಬಲ ರಗದರ ವೃಷಭಗದರದರದರವ ಕೋಟಿ ಕೋಟಿ ಮಂದರಗದರ ವೃಷಗಲರದ ನಮ ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಲ್ಲರ ಚಪ್ಪಲಿ ತಟ್ಟಿ ಜಯ ಕೊಡುವ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಯ 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 ಜಯ. ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಡುವೆ ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಡುವೆ ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ಜೋಮ ಸರ್ವಶಕ್ತನಾದಂಥ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನೇ ಅಪ್ಪ, ನಾವು ನಿಮ್ಮ ಪುನರುತ್ಥಾನದ ದಿವಸವು ಕರ್ತನೆ ಒಂದು ಶುಭ ಶುಕ್ರವಾರವನ್ನು ನೋಡಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುವಂಥ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಶಿಲುಬೆಯ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸುವಂಥ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅನ್ನುವುದಕ್ಕಿಂತಲೂ
ಆತನ ಮಕ್ಕಳು ಜಯ ಹೊಂದುವಂತೆ ಆಮೆನ್. ಆತನು ಅತಿ ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ನಮಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನ್ನುವಂಥದ್ದು ಸತ್ಯ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನೀವು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಪ್ಪ. ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಕರ್ತನೆ, ನಾವು ಜಯದ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಕು. ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಗೋ ಆತನಂತೆ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಗೆ ಜಯಶಾಲಿಯೋ ನಾವು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಮಾರ್ಪಡಬೇಕು. ಆಮೆನ್, ನಮ್ಮ ಆಮೆನ್. ತಂದೆಯು ಹೇಗೆ ಪಾಪಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತರೋ ಆಮೆನ್. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪಾಪವನ್ನು ಎದುರಿಸಬೇಕಪ್ಪ. Yes, yes, ಸೈತಾನನನ್ನು yes. ಎದುರಿಸಬೇಕಪ್ಪ. Yes. ಅವನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದೆ, ಅವಕಾಶ ಆಮಯ್ಯ, ಕೊಡದೆ ಆಮಯ್ಯ, ಅಪ್ಪ, ಆಮಯ್ಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದು, ವಚನದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದು, ಆಮೆನ್. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದು, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದು, ವಿರೋಧಿಯನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಸಭೆಯನ್ನು ನೀವು ಬಲಪಡಿಸಿ ಎಂದು ನಾವು Yes, ಬೇಡುತ್ತೇವೆ. Lord. ಇದು ಸುಲಭವಾದ ವಿಷಯ ಅಲ್ಲ ದೇವರೇ. ಕರ್ತನೇ, ಇದು ನಮಗೆ ಸುಲಭವಾದಂತ ವಿಷಯ ಅಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರಿಗೆ ಇದು ಅಲ್ಪವಾದ ವಿಷಯ, ಇದು ಅತಿ ಸುಲಭವಾದ ವಿಷಯ. ಆಮೆನ್. ಕಾರಣ ನಮಗಾಗಿ ದೇವರೇ ನೀವು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿದ್ದೀರಪ್ಪ. ಆಮೆನ್. ಕರ್ತನೇ, ಇಟ್ ಇಸ್ ಆಲ್ರೆಡಿ ಫಿನಿಶ್ಡ್. ಅದು ಮುಗಿದಿರುವಂತ ವಿಷಯ, ಆಮೆನ್. ಅದು ಮಾಡಬೇಕಾದ ವಿಷಯವಲ್ಲ, ಆಮೆನ್. ಅದು ಗಳಿಸಬೇಕಾದ ವಿಷಯವಲ್ಲ, ಆಮೆನ್. ಅದು ನೀವು ಗಳಿಸಿರುವಂತ, ನೀವು ಮಾಡಿ ಮುಗಿಸಿರುವಂತ ವಿಷಯವಾಗಿರೋದ್ರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ನಿಂತು, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ನಿಂತು, ನಿಮಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಇದನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ, ಜಯವುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುವಂತೆ ಅಪ್ಪ ಸಭೆಗೆ ಕೃಪೆಯನ್ನ ಕೊಡಿ ಎಂದು Yes. ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ. Yes, Lord. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕಪ್ಪ, ನಿಮ್ಮ ದಯೆ ನಮಗೆ ಬೇಕಪ್ಪ, ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಆತ್ಮನ ಬಲ ನಮಗೆ ಬೇಕು, ಆಮಯ್ಯ. ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಬೇಕು, ಆತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆ ಬಲಪಡಿಸು, ನಮಗೆ ಬೇಕು, ಬಲಪಡಿಸು, ಬಲಪಡಿಸು. ಆತ್ಮನ ಅನುಗ್ರಹಿಸುವಂತ ಓ ರಬ ಬ ಬ ಬ ರ ಗ ದ ರ ಬ ರ ಬ ಬ. ನಮಗೆ ಬೇಕಪ್ಪ. ಓ ರಬ ಲ ರ ಗ ದ ರ ಬ. ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಓ ನಮ್ಮನ್ನ ಶಿವ ಬ ಬ ಬ. 100% ಬಲಪಡಿಸಿ ಆಮೆನ್. ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಿದೇವರೇ ಎಂದು ನಾವು ಒಪ್ಪಿಸಿ ಸಯ್ಯ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆ. ಆಮೆನ್.